இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு லதா கணேஷ் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனல். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வாரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட்ட அடுத்தடுத்த கதைகள் உங்களை வந்து சேரும். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது எழுத்தாளர் லதா கணேஷ் அவர்களின் நிறம் அறியுமோ காதல். என்னங்க, புது கதை கேட்க ஆர்வமா இருக்கீங்களா? சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். எழுத்தாளர் லதா கணேஷ் அவர்களின் நிறம் அறியுமோ காதல் கதையின் குரலாக நான் ஆர்ஜே சுபிதா கண்ணன். அழகு இருக்க வேண்டியது எண்ணத்தில் தானே தவிர உடல் வண்ணத்தில் இல்லை. மார்கழி குளிர் கொடுத்த நடுக்கத்தை இன்னும் விடாமல் பிடித்து வைத்திருந்த தை மாதத்தின் வானிலை அழகாய் விடிந்த காலை பொழுதில் தங்கள் வேலையை கவனிக்கவும் பள்ளி கல்லூரிக்கு என்று இயந்திர வாழ்வில் தன்னை இயக்கிக் கொண்டு அவசரமாய் செயல்பட்டு கொண்டிருந்தது தேனி மாநகரம். என்றும் போல இன்றும் தன் மனம் கவர்ந்தவளை காண கல்லூரி பேருந்து நிறுத்தத்தில் வந்து கால் கடுக்க காத்திருந்தான் அவன். ஹே, இன்னைக்கு மிஸ் பண்ணாம நேரத்துக்கே நம்ம ரோமியோ வந்துட்டாரு என்று தோழிகள் கேலி செய்திட கண்களில் குறும்பு மின்னிட நிமிர்ந்து அவனை பார்த்தாள் சாரா. டெய்லி வாராரு, யார பாக்குறாருன்னு தெரியலையே, யார பாக்குறாரு என்று சாரா குழப்பமாய் விடவிட, எங்களுக்கும் தெரியல, ஆனா உன்னை பார்க்க வரலன்னு மட்டும் நிச்சயமா தெரியும் என்றாள் நிவேதா. முகம் வாட, நான் என்ன பார்க்க வர்றாருன்னு சொல்லவே இல்லையே என்று சொன்ன சாராவின் குரலில் வருத்தம் நிறைந்திருந்தது. ஹோ, அப்படி சொல்ற நினைப்பு வேற இருக்கா? இந்த ரோமியோ உனக்காக தான் இங்க சுத்தி சுத்தி வர்றாருன்னு கனவுல கூட நினைக்காத. அவரு கலர் என்ன, உன் கலர் என்ன, ரெண்டு பேரும் ஒன்னா நின்னா பிளாக் அண்ட் ஒயிட் படம் பார்க்குற மாதிரியே இருக்கும் என்று வெளிப்படையாகவே ஏளனம் செய்தாள் நிவேதா. நிவேதாவின் கேலியில் உடனிருந்த மற்ற தோழிகள் சிரிக்க சாரா முகம் வாடி போனது. கண்களில் துளிர்த்த கண்ணீரை மறைக்க தலை கவிழ்ந்து நின்று கைக்குட்டை கொண்டு யாரும் அறியாமல் துடைத்து கொண்டாள் சாரா. வழக்கமாய் ஏறும் கல்லூரி பேருந்து வந்திட தோழிகளின் கூட்டம் அதில் ஏறியது. சற்று தொலைவு சென்றதும் நிவேதா தலையை நீட்டி வெளியே பார்த்துவிட்டு, ஏய், இங்க பாருங்கடி, அந்த ரோமியோ இன்னைக்கு நம்ம பஸ்ஸையும் ஃபாலோ பண்ணிட்டு வராரு என்றிட பேருந்தின் கடைசி இருக்கையில் அமர்ந்திருந்த தோழிகள் கூட்டம் மொத்தமாய் திரும்பி பார்த்தது. ஓஹோ, கதை அப்படி போகுதா என்று எல்லோரும் ஒன்றாய் கத்தினர். மற்ற மாணவிகள் எல்லாம் கேள்வியாய் திரும்பி பார்த்திட பேருந்தில் இருந்த ஆசிரியர் ஒருவர், அங்க என்ன சத்தம், கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வர முடியாது? லேடிஸ் காலேஜ்னு தான் பேரு, ஆனா ஒவ்வொன்றும் 2 பசங்களுக்கு சமமா இருக்குதுங்க என்று திட்டிவிட்டு அமர எல்லோரும் வாயை மூடிக்கொண்டு சிரிக்க தொடங்கினர். கல்லூரி நெருங்கியதும் இன்னும் அவன் தங்கள் பேருந்தை பின்தொடர்கின்றானா என்று கவனிக்க அவன் பின்தொடர்ந்து வரவில்லை என்பது அறிந்து நிவேதா முகம் வாடி போனது. எல்லாம் அந்த டெரர் வாத்தாலதான். அது மட்டும் அந்நேரம் நம்மளை அடக்கி உட்கார வைக்காம இருந்திருந்தா இன்னும் கொஞ்ச நேரம் அவரை சைட் அடிச்சிருப்பேன் என்று பெருமூச்சு விட்டாள் நிவேதா. ஏய், நிறுத்து நிறுத்து, என்னமோ அந்த ரோமியோ டெய்லி உனக்காக தான் வர்றாருன்ற மாதிரி பேசுற. உன் அளவுக்கு இல்லைனாலும் நானும் கொஞ்சம் கலரா பாக்குற மாதிரி தான் இருக்கேன் என்றாள் ஒருத்தி. அட போதும், நிறுத்துங்க, சும்மா மாத்தி மாத்தி எதையாவது பேசிக்கிட்டு. இன்னும் அவரு யாருக்காக வராரு, யாரை பாக்குறாருன்னு கண்டுபிடிக்க முடியல. லாஸ்ட் 1 மந்தா விடாம பஸ் ஸ்டாப்புக்கு வராரு, ஆனா யார்கிட்டையும் பேச ட்ரை பண்ணவே இல்லை. ஒருவேளை அவர் வேற ஏதோ வேலை விஷயமா வர்றத நாம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு வேண்டாத கற்பனை பண்ணிட்டு இருக்கோமோ என்று தெளிவாய் குழப்பி அடித்தாள் சுகன்யா. தோழிகள் ஒருவரை ஒருவர் கேலி செய்தும் மட்டம் தட்டியும் கொண்டிருக்க சாரா மட்டும் அமைதியாய் இருந்தாள். சாரா பார்த்ததும் கவர்ந்தெழுக்கும் நிறம் அல்ல, கருப்பு என்றும் கூற முடியாது, வெளுப்பிலும் சேராத மாநிறம், சாமுத்திரிகா லட்சணம் என்று சொல்லக்கூடிய சர்வ லட்சணமும் பொருந்திய அழகான முகம், பிறை நெற்றியில் சிறிதாய் ஒரு பொட்டு, பார்லரின் திருத்தமின்றியே வில்லாய் வளைந்த புருவம், கண்டதும் கவர்ந்தெழுக்கும் மருண்ட விழிகள், ஒப்பனையின்றி இயல்பாய் சிவந்திருக்கும் இதழில் எப்போதும் புன்னகை தவழ்ந்திருக்கும். ஆனால் தான் தன் தோழிகள் போல சிவந்த நிறமில்லை என்று ஒரு தாழ் உணர்ச்சி. பள்ளி பருவத்தில் எல்லாம் தோன்றாத இந்த கழிவிறக்கம் கல்லூரியில் காலெடுத்து வைக்கவும் தானாய் வந்து ஒட்டி கொண்டது. தன்னை விட தன் தோழிகள் நிறமாகவும் அலங்கரித்துக் கொள்ள தெரிந்தவர்களுமாக இருக்க தன்னைத்தானே குறைவாக எண்ண துவங்கியிருந்தாள் சாரா.
தோழிகள் நால்வரும் பஸ் நிறுத்தத்தில் பழக்கமானவர்கள். இளங்கலை முடித்து முதுகலை இறுதி ஆண்டு. எல்லோரும் ஒரே கல்லூரி, ஒரே பேருந்து நிறுத்தம். அவர்களுக்குள் மலர்ந்த 5 வருட நட்பு எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கு நெருக்கத்தை உண்டாக்கியிருந்தது. வேறு வேறு பாடப்பிரிவு என்றாலும் நேரம் கிடைக்கும் போது எல்லாம் சந்திப்பு நிகழும். மதிய உணவு வேளையிலும் கல்லூரியின் பொது இடத்தில் சந்தித்துக் கொள்ளும் இந்த நட்பு தங்கள் உணவை உண்டபடியே பஸ் ஸ்டாப் ரோமியோ பற்றி பேச தொடங்கினர். நாளைக்கு எப்படியாவது அந்த ரோமியோ யாரை பார்க்கறதுக்காக வர்றாருன்னு தெரிஞ்சுக்கணும் என்றால் தோழிகளில் ஒருவள் சூர்யா. அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அவர்கிட்டயே ஸ்ட்ரெயிட்டா போய், மிஸ்டர் ரோமியோ, நீங்க இந்த பஸ் ஸ்டாப்ல உங்களுக்கான ஜூலியட்டை தேடிட்டு இருக்கீங்கன்னு எங்களால புரிஞ்சுக்க முடியுது. உங்க ஜூலியட் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா, இல்ல இனிமேதான் கண்டுபிடிக்கணுமா? சப்போஸ் கண்டுபிடிச்சிருந்தா அது யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க. கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல, நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம்னு கேட்க சொல்றியா என்று அழுத்து கொண்டாள் சுகன்யா. ஐடியா நல்லா தான் இருக்கு, ஆனா யார் அவர்கிட்ட போய் கேட்கறது என்று சூர்யா இழுக்க, அட அவ தான் லூஸ் மாதிரி ஒளறிட்டு இருக்கா, நீயும் அதை கேட்டு பேசிட்டு இருக்கே. என்கிட்ட ஒரு பெட்டர் ஐடியா இருக்கு. நாளைக்கு நம்ம 3 பேரும் ஒரே நேரத்துல வராம ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் கொஞ்சம் டைம் கேப் விட்டு பஸ் ஸ்டாப்புக்கு வருவோம். நாம அப்படி தனியா வரும்போது அவர் யாரை பாக்குறாருன்னு ஈஸியா கண்டுபிடிக்க முடியும் என்று யோசனை சொன்னாள் நிவேதா. என்ன 3 பேர்னு சொல்ற? நாம மொத்தம் 4 பேர் இல்லையா? யார கணக்குல சேர்க்காம விட்ட என்றாள் சுகன்யா. வேற யாரு? இந்த கர்வாச்சி சாராதான். அவர் பார்த்தாலே தெரியல, பார்க்கவே அம்சமா ஹீரோ மாதிரி இருக்காரு. அவரோட டேஸ்ட் கண்டிப்பா ஹை கிளாஸா தான் இருக்கும். இவ அளவுக்கு மட்டமா இருக்காது என்று தோழி சாராவின் நிறத்தை மட்டம் தட்டி பேசினாள் நிவேதா. இதற்கு மேல் இங்கிருந்தால் அழுது விடுவோமோ என்று வாயிலிருந்த உணவை கூட விழுங்காமல் வேகமாய் தனது உடைமைகளை எடுத்துக்கொண்டு எதுவும் பேசாமல் அங்கிருந்து விரைந்து சென்றாள் சாரா. முதல் நாளே பேசி வைத்தது போல் தோழிகள் மூவரும் ஒன்றாக பேருந்து நிறுத்தத்தின் முன்புறம் இருந்த தெருவில் கூடி நின்றனர். என்ன சூர்யா, டெய்லி போடுறதை விட இன்னைக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா மேக்கப் போட்டிருக்கிற மாதிரி இருக்கு என்று சிரித்தாள் நிவேதா. சாச்சா, அப்படியெல்லாம் இல்லையே, நான் எப்பவும் போலதான் சிம்பிளா வந்திருக்கேன் என்று மழுப்பி விட்ட, ஃபர்ஸ்ட் நான் போறேன் என்றாள் சூர்யா. கொஞ்சம் பொறு, அவசரப்படாத. முதல்ல நம்ம ரோமியோ வந்திருக்காரான்னு பார்ப்போம். அவர் வரலன்னா நம்ம பிளான் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும் என்று நிவேதா மெதுவாய் தலையை மட்டும் நீட்டி எட்டி பார்க்க வழக்கம் போல தன் பைக் மீது சாய்ந்து நின்றிருந்தான் அவன். அட, நம்ம ஹீரோ வந்துட்டாரு. இனிமே நம்ம கேங்ல அவரோட ஹீரோயின் யாருன்னு கண்டுபிடிப்போம் என்றாள் நிவேதா. சூர்யா மெதுவாய் தெருவை கடந்து வர தன் கையில் இருந்த அலைபேசியில் கவனம் செலுத்தி இருந்தவன் சாவகாசமாய் நிமிர்ந்து மீண்டும் தலை கவிழ்ந்து கொண்டான். சூர்யாவை தொடர்ந்து சுகன்யா வர தன் கைகடிகாரத்தை திரும்பி பார்த்தவன் நிமிர்ந்தும் பாராது வேறு திசையை நோக்கினான். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த நிவேதா மனதில் சந்தோஷம் 2 மடங்காய் எழுந்தது. இந்த ரோமியோக்கு ஏத்த ஜூலியட் நான் தான் எனக்கு என்னைக்கோ தெரியும். என் அழகுக்கு ஈடு இணையா இங்க யார் இருக்கா? இது வரைக்கும் என் பின்னாடி எத்தனை பசங்க சுத்தி வந்திருக்காங்க. இந்த ரோமியோ மட்டும் விதிவிலக்கா என்ன என்று தன் அழகை எண்ணி கர்வம் கொண்டு மிடுக்காய் நடந்து வந்தாள் நிவேதா. ஒரு நொடி ஆர்வமாய் நிமிர்ந்த அவன் விழிகள் நிவேதாவை தாண்டி தேடிட ஏமாற்றத்தில் நிவேதாவின் முகம் சுருங்கி போனது. நீ சொன்னது சரிதான் சுகன்யா, அவரு வேற ஏதோ வேலை விஷயமா வர்றாரு போல. நாம தான் அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் என்றாள் சூர்யா. வேற வேலை விஷயமா வந்தா வேற எங்கேயாவது போய் நின்று தொலைக்க வேண்டியதானே? நம்ம முன்னாடி வந்து நின்று ஏன் தேவையில்லாம சீன் போடணும் என்று தனக்கு உண்டான ஏமாற்றத்தை கோபமாய் வெளிப்படுத்தினாள் நிவேதா. மூவரும் தங்களுக்குள் பேசிக்கொண்டே அவனை கவனித்திட அதுவரை அமைதியா நின்றிருந்தவன் திடீரென தன் பைக் கண்ணாடியை பார்த்து முடியை சரி செய்துவிட்டு சட்டையை நேராக இழுத்து விட்டு கொண்டு இதழில் புன்னகை சூடிக்கொண்டு வழிமேல் வெளிவைத்து ஆர்வத்துடன் பார்க்க தொடங்கினான். அவன் பார்வை சென்ற திசையில் கவனித்த பெண்கள் முகம் முதலில் ஆச்சரியத்தில் உறைந்து பின் கோபமாய் நிறைந்தது. எப்படியும் அந்த மூவரில் யாராவது ஒருத்தியை பஸ் ஸ்டாப் ரோமியோ தேடியிருப்பான். தேவையில்லாமல் முன்பே சென்று அவர்களின் பெருமை பேச்சையும் கேலி ஏச்சியும் கேட்க விரும்பாமல் வழக்கத்தை விட சற்று தாமதமாகவே கிளம்பி வந்தான் சாரா. தலை கவிழ்ந்து சோர்வுடன் வந்தவள் தோழிகள் தன்னை வியப்பாய் பார்க்க ஒன்றும் விளங்காமல், இப்ப இதுங்க எதுக்கு இப்படி பாக்குதுங்க, ட்ரெஸ் எதுவும் என்று சந்தேகமாய் குனிந்து பார்த்து கொண்டு நிமிர்ந்தவள் கண்ணில் பஸ் ஸ்டாப்பில் எதிரில் நின்றவனின் மலர்ந்த முகம் தெரிந்தது. இவங்க வந்து சைட் அடிக்க ஆரம்பிச்சிருந்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன கருப்புன்னு மட்டம் தட்டி வெறுப்பேத்துறாங்க. இவன் வர்றதுக்கு முன்னாடி இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் போட்டியும் பொறாமையுமா ஒருத்தருக்கு ஒருத்தர் மட்டம் தட்டி கேவலமா பேசுற அளவுக்கு படு மட்டமா மாறிடுச்சு என்று தன் போலி தோழிகளின் நட்பின் சுயரூபம் அறியாமல் தன் நெடுநாள் நட்பு வேஷமாகி போனதன் கோபத்தையும்
எதிரில் நின்றிருந்தவன் மீது காட்டிட கோபமாய் முறைத்தாள் சாரா. சாராவின் எரிக்கும் பார்வையை கூட ரசித்து தன் மயக்கும் புன்னகை சிரிப்பை உதிர்த்தான் அவன். கல்லூரி பேருந்து வந்ததும் தோழிகள் யாவரும் அமைதியாய் ஏறி அமர்ந்தனர். வழக்கத்தை விட மூவரும் அமைதியாய் அமர்ந்திருக்க, என்னாச்சு, ஏன் எல்லாரும் அமைதியா இருக்காங்க? இவங்க கிட்ட நேரடியா கேட்டாலும் பதில் வராது, சுத்தி வளைச்சு கேட்டாலும் குத்தலாம் தான் பதில் வரும் என்று தனக்குள்ளேயே எண்ணிக்கொண்டு அமைதியாய் ஜன்னல் கம்பியில் தலை சாய்த்து அமர்ந்தாள் சாரா. திடீரென பைக்கின் ஹார்ன் சவுண்ட் ஒலிக்க எட்டி பார்த்த சாரா அந்த பஸ் ஸ்டாப் ரோமியோ பின்தொடர்ந்து வருவதை கவனித்து, நேத்து இவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்ததுக்கு இவங்க 3 பேரும் இல்லாத அலப்பற பண்ணாங்க, இன்னைக்கே அமைதியா இருக்காங்க. ஒருவேளை இவன் அவங்க 3 பேரையும் கண்டுக்காம விட்டுட்டானோ? அதனால்தான் இந்த 3ம் இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி இப்படி உட்கார்ந்துருக்காங்களோ? அந்த பஸ் ஸ்டாப்ல இருக்கிறது நாங்க 4 பேர் மட்டும்தான். இந்த ரோமியோ 3 பேரையும் கண்டுக்கலன்னா அப்ப இவன் யாருக்காக வாரான் என்று எண்ணியவள் சில நொடி அப்படியே உறைந்து போனாள். இவன் எனக்காக தான் வாரானா? உண்மையிலேயே இவன் என்னதான் பார்க்கறானா என்று சந்தேகம் தோன்றிட ஜன்னல் வழி மீண்டும் எட்டி பார்த்தாள். சாரா பார்ப்பதை அறிந்தவன் முகம் மலர்ந்து ஒரு கையை ஆட்டி சிரித்தான். அழகாய் சிரித்தவன் முகம் சாரா நெஞ்சில் அச்சத்தை விதைத்தது. நெஞ்சில் பதட்டம் அதிகமாக வேகமாய் ஜன்னல் கண்ணாடியை அடைத்துவிட்டு இருமடங்கு வேகத்தில் துடித்த நெஞ்சை அழுத்தி பிடித்து தன் பதட்டத்தை குறைத்திட முயன்றாள். அடுத்து வந்த நாட்களில் தோழிகள் யாவரும் சாராவுடன் அதிகம் பேச்சு வைத்துக் கொள்ளாமல் இருந்தனர். வேறு வேறு பாடப்பிரிவு என்பதால் கல்லூரியில் சந்திப்பது அரிது. வழக்கமாய் பேசி சிரித்திடும் பஸ் நிறுத்தத்தில் கூட அமைதியை மட்டும் கையாண்டனர். நன்றாக சென்று கொண்டிருந்த நட்பில் பூகம்பமாய் வந்தவன் மீது சாராவின் மொத்த கோபமும் திரும்பியது. இவனை யார் இங்க வர சொன்னது? தேவையில்லாம வந்து எங்களுக்குள்ள பிரிவை உண்டாக்கிட்டான் என்று மனதில் வெறுப்பை வளர்த்து கொண்டான் சாரா. இப்படியே அவன் தொடர்ந்து பஸ் ஸ்டாப் வந்து சாராவை ரசிப்பதும் சில நேரங்களில் பஸ்ஸை பின்தொடர்ந்து வருவதுமாய் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்க, கல்லூரி இறுதி ஆண்டின் செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன் படிப்பதற்காக 20 நாட்களுக்கு மேல் விடுமுறை வந்தது. விடுமுறை முடிந்து பரீட்சைக்கு சென்று வந்தால் மட்டும் போதும் சாரா எம்காம். இனிவரும் நாட்கள் எல்லாம் வீட்டிலேயே இருக்கலாம் என்று 2 மடங்கு சந்தோஷத்தில் வந்தவளுக்கு அவள் தந்தை சொன்ன செய்தி இடியாய் இறங்கியது. மாமா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கோம். சரசு, சீக்கிரமா புள்ளைய உள்ள கூட்டிட்டு போய் நல்ல லட்சணமா புடவையை கட்டிட்டு அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வா. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னாடியே வந்து இந்நேரம் நமக்காக கோவில்ல காத்துட்டு இருப்பாங்க என்று மகளின் விருப்பத்தை கூட விடாமல் பேசினார் ராமர். நடப்பது விளங்காமல் தன் அன்னை எடுத்து கொடுத்த புடவையை கையில் வைத்து குழம்பிக் கொண்டிருந்தாள் சாரா. மகளின் முகத்தில் இருந்த கலக்கத்தை கண்டு, புடவைய கையில வச்சுக்கிட்டு இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க? புடவைய கட்டலாமா வேணாம்னு யோசிச்சுட்டு இருக்கியா? உன் அப்பா சொன்னது உன் காதல விழுகல? உனக்கு தான் தெரியுமே, பொண்ணை கோவில வச்சு காட்டுறதுதான் நம்ம வழக்கம்னு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கோவில்ல காத்துட்டு இருக்காங்க என்று கையில் சில நகைகளை கொடுத்துவிட்டு, மசன்னு உட்கார்ந்துருக்காம சீக்கிரமா சேலையை மாத்திட்டு வா. அப்படி இந்த நகை நட்டையும் கையில காதல போட்டுக்கோ. நல்ல நேரம் கடக்கிறதுக்குள்ள கோவிலுக்கு போகணும். இல்லனா இதே காரணமா காட்டி உன்னை வேண்டாம்னு சொல்லிட போறாங்க. அப்புறம் அப்பா கோபத்துக்கு என்னால பதில் சொல்ல முடியாது என்று எச்சரிக்கை விடுத்து அறையை விட்டு வெளியேறினார் சரஸ்வதி. அக்காவுக்கு உதவி செய்கிறேன் என்று உள்ளே வந்து அமர்ந்து கொண்டாள் தாரா. தன் அக்காவின் முகத்தில் இருந்த குழப்பத்தை கண்டு அவள் கேட்கும் முன்பே தனக்கு தெரிந்த விவரங்களை கூற துவங்கினாள். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நல்ல வசதியான இடம் போல, அப்பாவுக்கு பழக்கமானவங்க தானா. மாப்பிள்ளை நம்ம வீட்டுல வச்சு உன்னை ஒரு தடவை பார்த்தாராம். பார்த்ததும் பிடிச்சு போயிடுச்சான். அவர் வீட்டு ஆளுங்க கிட்ட அவர் விருப்பத்தை சொல்லிட்டாரு. அவங்களும் உடனே நம்ம அப்பா கிட்ட போன்ல விஷயத்த சொல்லி அப்பாவோட சம்மதத்தை கேட்டிருக்காங்க. உன் படிப்பு தான் இன்னும் 1 மாசத்துல முடிய போகுதே, அதனால அப்பாவும் நல்ல இடம் வரும்போது ஏன் தட்டி கழிக்கணும்னு பொண்ணு பார்க்க வர சொல்லிட்டாரு என்றாள் தாரா. ஒரு நொடி கலங்கிய மனதில் பஸ் ஸ்டாப் ரோமியோவின் முகம் வந்து போனது. தன் எண்ணம் என்னவென்று புரிய பெற்றவளாய், இல்ல, அது நடக்க வாய்ப்பே இல்ல. வீட்டுல போய் காதல் கத்திரிக்கான்னு கதை சொல்லிட்டு நின்னா அடுத்த நிமிஷமே அருவாதான் பேசும். ஒன்னு மட்டும் இல்ல, உன் பின்னாடியே சுத்துற அந்த ரோமியோவுக்கும் அதே நிலைமைதான் என்று உள்மனம் எச்சரிக்கை செய்ய, தன் விதி இதுதான் என்று தன்னைத்தானே தேற்றிக்கொண்டு உடை மாற்றி நகை அணிந்து தயாராகி வந்து நின்றாள் சாரா. சாரா குடும்பம் கோவிலில் நுழைந்திடும் போது அங்கு ஏற்கனவே ஒரு குடும்பம் காத்து கொண்டு இருந்தது. குனிந்த தலை நிமிராமல் வந்தவள் பொம்மை போல் அனைவரையும் வணங்கிவிட்டு அமர்ந்தாள். பையனின் அம்மா வந்து அருகில் அமர்ந்து உற்று உற்று கவனிக்க, அவர் பார்வையில் உடல் நடுங்க கலக்கத்துடன் அமர்ந்திருந்தாள் சாரா. வந்தவர்கள், எங்களுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சு போச்சு, கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க என்று அவசரம் காட்டிட, ஒரு நல்ல தேதி பார்த்துடலாம் என்று 2 வீட்டினரின் சார்பாக பேசினார் ஒருவர். வர்ற மாசி மாசம் வந்தா பையனுக்கு 27 வயசு முடிஞ்சிடும்.
பொதுவா கல்யாணத்தை ஒத்தப்படையில வச்சாதான் விசேஷமா இருக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதனால தை மாசத்திலேயே ஒரு தேதியை பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்றார் மாப்பிள்ளையின் தந்தை மாணிக்கம். அதுவும் சரிதான். இன்னைக்கு கூட நல்ல நாள் தான். இன்னைக்கே பூ வச்சுட்டு நிச்சயத்தை உறுதி பண்ணிடலாம் என்றார் பையனின் தாய் மகாலட்சுமி. தன்னை சுற்றியிருக்கும் பெரியவர்களின் பேச்சு எதையும் காதில் வாங்காமல், இது முடிவாகி போனது, இதை மாற்ற முடியாது, தன் விதி இதுதான் என்று விரக்தியுடன் அமர்ந்திருந்தாள் சாரா. ஒரு வழியாய் திருமண பேச்சு முடிவானதும் மகாலட்சுமி வந்து சாரா தலையில் பூ வைத்துவிட ஹேர்பின் அழுத்தியதில் வலி எடுத்தது என்று முகம் சுருக்கி தன் வேதனை வெளிக்காட்டினாள் சாரா. பார்த்து மெதுவாமா, அவளுக்கு வலிக்குது போல என்று ஒரு குரல் வர, மெதுவாதான் குத்தி விடுறேன், அதெல்லாம் உன் வருங்கால பொண்டாட்டிக்கு ஒன்றும் வலிக்காது என்றார் மகாலட்சுமி. இப்பவே வரப்போற பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறை என்றார் ஒருவர். சந்தோஷ சிரிப்பலையே அங்கு எழுந்தது. எல்லாம் நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நல்லபடியா முடிஞ்சிடுச்சு. இனி கல்யாணத்துக்கு தேதி குறிக்க வேண்டியதுதான் பாக்கி. கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி வைக்காம அடுத்து வர்ற முகூர்த்தத்திலே வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றார் மாணிக்கம். அது வந்து சம்பந்தி, படிப்பு முடிய இன்னும் 1 மாசம்தான் கிடக்கு. படிப்பு முடிச்சதும் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்கலாம்னு யோசிச்சோம் என்று தன் மகளின் வருங்கால குடும்பத்தினரின் மனநிலை என்னவாக இருக்கும் என்று புரியாத குழப்பத்துடன் தடுமாற்றத்துடன் நிறுத்தினார் ராமர். கல்யாணத்துக்கும் படிப்புக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு சம்பந்தி? கல்யாணத்தை முடிச்சுட்டு எங்க வீட்ல இருந்தே பரீட்சைக்கு போயிட்டு வரட்டும் என்று மாணிக்கம் கூறிட, அதுவும் சரிதான் என்று அடுத்து வந்த முகூர்த்தத்திலேயே திருமண தேதியை முடிவு செய்தனர். எல்லோரும் பேசி முடித்து கிளம்பிட தன் தந்தை காதில் எதையோ கிசுகிசுத்தான் அவன். சாராவின் தந்தையிடம் வந்த மாணிக்கம் தன் மகன் கேட்டதை கூறிட யோசனையாய் தன் மனைவியின் முகம் பார்த்த ராமர் அவரும் ஆமோதிப்பது போல தலையாட்டி சிரித்துவிட்டு அதன் பின் சாரா அருகில் வந்த சரஸ்வதி, மாப்பிள்ள உங்ககிட்ட தனியா பேசணும்னு ஆசைப்படுறாரு, பார்த்து பக்குவமா பேசிட்டு வா, நீ பாட்டுக்கு துடுக்குத்தனமா வெடுக்குன்னு எதையாவது சொல்லிடாத என்று ரகசியமாய் மகளின் காதில் தகவலை தெரிவித்தார் சரஸ்வதி. தனியா பேசணுமா என்று தனக்குள் எண்ணிய சாராவின் மனத்திற்குள் தானாய் நடுக்கம் பிறந்தது. கோயில் பிரகாரத்தை சுற்றியிருந்த மரத்தின் அருகில் தனிமையில் நின்றிருந்த சாராவின் பின் வந்து நின்ற அவன், நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டே இருக்கேன், நீ ஒரு தடவை கூட என்ன நிமிர்ந்து பார்க்கல, முகத்தை கூட பார்க்காம கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்ட. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? உன் பேரண்ட்ஸ் மேல இருக்கிற நம்பிக்கைன்னு புரிஞ்சுக்கவா, இல்ல என் மேல இருக்கிற காதல்னு புரிஞ்சுக்கவா என்று சிரித்தான் அவன். காதலா? இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், அதுக்குள்ள காதலா? கொஞ்சம் ஓவரா தான் கற்பனை பண்ணிக்கிறாரு என்று தனக்குள் கூறிக்கொண்டே தலை கவிழ்ந்து நின்றான் சாரா. என்னடா, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றோம், அதுக்குள்ள எப்படி லவ் பண்றதுன்னு யோசிக்கிறியா என்று பெண்ணவள் உள்ளம் உரைத்த வார்த்தையை ஒப்புவித்தான் அவன். இவன் என்ன நம்ம மனசுல நினைச்சத அப்படியே சொல்றான்? ஒருவேளை சைக்காட்ரிஸ்ட் டாக்டரா இருப்பானோ என்று தனக்குள்ளேயே கேட்டுக்கொண்டபடி குழப்பத்துடன் நின்றவளை நெருங்கி அவள் காதருகில் குனிந்து, டெய்லி பஸ் ஸ்டாப்ல பார்க்கும்போது கோபமா முறைக்கிறேன்னு தான் உன் பேரண்ட்ஸ் சம்மதத்தோட பார்க்க வந்திருக்கேன். இப்பவும் நிமிந்து கூட பார்க்காம இருந்தா என்ன அர்த்தம் சாரு என்றவன் குரல் மிக நெருக்கத்தில் கேட்க புதியவனின் நெருக்கமும் அவன் சொன்ன செய்தியும் தூக்கி மாறி போட்டது சாராவிற்கு. வேகமாய் நகர்ந்து நின்று அவன் முகம் பார்த்தவள், நீ நீயா நீங்களா என்று எப்படி அழைப்பது என்று தெரியாமல் தடுமாறினாள் சாரா. அவள் தடுமாற்றத்தை சிறிது நேரம் ரசித்தவன், நான் தான், நானே தான், என் பேரு நித்திலன் என்று தன் மயக்கம் புன்னகை உதிர்த்தான் பஸ் ஸ்டாப் ரோமியோ. நீங்க எப்படி என்று விவரம் புரியாமல் குழப்பமாய் வினவிய சாராவின் அருகில் மீண்டும் நெருங்கி சென்றவன், சும்மா சும்மா பார்க்கும் போதெல்லாம் முறைச்சுக்கிட்டே இருந்தியா, அதனால என் அப்பா அம்மா கிட்ட போய் இப்படி ஒரு பொண்ணு அவளோட அழகான கண்ணை வச்சு என்னை அடிக்கடி முறைச்சுக்கிட்டே இருக்கான்னு கம்ப்ளைண்ட் பண்ண. அது எப்படி எங்க பையனை முறைக்கலாம்னு உன் அப்பா அம்மா கிட்ட வந்து நியாயம் கேட்க, என் பொண்ணு செஞ்ச தப்புக்கு தண்டனையா அவளை இனி உங்ககிட்டே கொடுத்துடுறேன், இனி அவ உங்க பொறுப்புன்னு சொல்லிட்டாரு என்று சிரித்தான் நித்திலன். முதன்முறை அவன் குரலையும் சிரிப்பையும் கேட்டவள் அவன் வாசம் தன் ஆசை நுகரும்படி இருந்த நெருக்கமும் அவளுக்குள் என்னவோ செய்தது. தடுமாறியபடி விலகி பின் நகர்ந்திட அவனும் அவளை ஒட்டி நகர்ந்து நின்று, நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி பயப்படுற? தூரத்துல இருக்கும்போது அனல் பார்வையில எரிக்கிற, பக்கத்துல வந்ததும் இப்படி பதறி நடுங்குற, இவ்வளவுதான் உன்னோட தைரியமா என்றவன் தன்னை கலக்கமாய் பார்க்கும் பெண் அவள் விழிகளை காதலாய் நோக்கி, உன்னருகில் என்னை மறக்கிறேன் நானடி, என் அருகில் நீ தவிப்பது ஏனடி என்றான் நித்திலன். முதல் முறையாக கோபமோ குழப்பமோ இல்லாத பார்வையில் நித்திலன் வெளிநோக்கி நின்றான் சாரா. அப்படி பார்க்காதே பெண்ணே, உன் கண்களில் என்னை தொலைக்கின்றேன், உன் புன்னகையில் செத்து பிழைக்கிறேன்
என்றான் நித்திலன். இருவரும் பேச சென்று வெகு நேரம் கடந்தும் திரும்பி வராமல் இருக்க அவர்களை தேடிக்கொண்டு அவர்கள் இருக்கும் இடம் வந்து நின்றாள் தாரா. அப்பப்பப்பா, என்ன கவிதை! இதெல்லாம் எங்கிருந்து பார்த்து படிக்கிறீங்க மாமா என்று தாராவின் குரல் கேட்டு இருவரும் சுய உணர்வு பெற்று விலகி நின்றனர். தன் கேள்விக்கு நித்திலன் பதில் தராமல் இருக்க, அக்கா கிட்ட பேசும்போது மட்டும்தான் உங்க திருவாய் மலருமோ என்று வம்பு செய்தாள் தாரா. இல்லையே, அப்பப்போ என்கிட்ட வம்பு இழுக்கிறவங்களை கவனிக்கவும் என் கை மலரும் என்று சிரித்து கொண்டே தன் சட்டையை மடித்து விட்டான் நித்திலன். ஆஹா, அங்க மட்டும் கண்ணாலேயே கவிதை பேசுறது, என்கிட்ட மட்டும் கையால பேசுறதா? ஹலோ மாமா, மறந்துட்டீங்க, நான் உங்க மரியாதைக்குரிய மச்சினிச்சி. நான் மனசு வச்சதான் நீ உங்க பொண்டாட்டிக்கிட்டே நெருங்க முடியும் என்று ஒரு விரல் நீட்டி எச்சரிக்கை விடுத்தான் தாரா. மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு, அரியா பையன் தெரியாம பேசிட்டேன், என்ன மன்னிச்சுடுங்க மரியாதைக்குரிய மச்சினிச்சி என்று சோகமாக முகத்தை வைத்து நின்றான் நித்திலன். அந்த பயம் இருக்கட்டும், இந்த மரியாதை உங்க மனசுல எப்பவும் இருக்கணும். முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க, இந்த கவிதையெல்லாம் எங்க இருந்து சுடுறீங்க என்று மீண்டும் அதே கேள்வியை கேட்டாள் தாரா. சுடுறனா? சுடுறதுக்கு இதென்ன வடையா என்று நித்திலன் சிரிக்க, வடையோ ஜடையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது, முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க என்று பிடிவாதமாய் நின்றாள் தாரா. எந்த தயக்கமும் இன்றி தாரா நித்திலனுடன் வாயாடுவதை வெளிவிரித்து அதிசயித்து பார்த்து கொண்டு நின்றிருந்தவள் மீன்விழி நோக்கி, என்னவள் விழி என்னை சுட்டதால் காயம் கொண்ட இதயத்தின் வழிகள்தான் இந்த காதல் வரிகள் என்றான் நித்திலன். அடடடடடா, கவிதைக்கு கவிதை பதிலா? உங்க கவி புலமை பார்த்து புல்லரிக்குது மாமா என்றாள் தாரா. பார்த்து புல்லமேய மாடு வந்துட்டு போகுது, கொஞ்சம் அந்த பக்கம் ஓரமா போய் நில்லு என்றவன் சாரா அருகில் நகர்ந்து நின்று கொண்டு, இப்போதைக்கு எங்களை தொந்தரவு பண்ணாத என்றான் நித்திலன். நைஸ் ஜோக், அப்புறமா ஞாபகப்படுத்துங்க, மறக்காம சிரிக்கிறேன். இப்ப நான் உங்க வருங்கால பொண்டாட்டிய இங்கிருந்து கடத்திட்டு போகணும், இல்லனா எங்க அப்பா என் தோலை உரிச்சிடுவாரு என்று கூறி சாராவின் கைப்பற்றி இழுத்து சென்றாள் அவளின் தங்கை தாரா. வேகமாய் சாராவின் மற்றொரு கையை பற்றி இழுத்து நிறுத்தியவன், உன் அப்பா உனக்கு ஹெல்ப் தான் பண்ணாரு, என்ன புரியலையா? புல்ல இருக்குதுன்னு சொன்னல, உடம்புல தோல் இருந்தா தானே அரிப்பு வரும் என்றபடி சாராவின் கைகளில் ஒரு காகிதத்தை திணித்தான். யோசனையாய் சாரு நிமிர்ந்து பார்க்க ஒரு கண்ணடித்து சிரித்தவன், சரி சரி, நீ இவ்வளவு சொல்றதுனால என் சாருவை இப்போதைக்கு உன் கூட அனுப்பி வைக்கிறேன், கூடிய சீக்கிரமே வந்து உரிமையா என் கூட கூட்டிட்டு போறேன் என்றான் நித்திலன். நித்திலன் விரல் பட்ட இடம் ஏதோ உணர்வில் குறுகுறுக்க அவன் கொடுத்த காகிதத்தை யாரும் அறியாமல் வேகமாய் சேலை மறைவில் ஒளித்து வைத்துக் கொண்டான் சாரா. வீட்டிற்கு வந்து உடை மாற்ற தனது அறைக்குள் வந்தவள் நித்திலன் கொடுத்த காகிதத்தை பிரித்தாள். ஒரு பார்வையில் உன்னை அள்ளி என்னுள் கோர்த்தேன், இது காதல் என்று நீ உணரும் முன் உன் கரம் கோர்க்க துணிந்தேன். காரணம் அறிவாயா என் கண்மணி? உன் கனல் பார்வையில் என் காதலை எரித்து விடுவாயோ என்ற கலக்கம்தான் என்னை இந்த நிலைக்கு இழுத்து வந்தது. என் காதல் உன் வாழ்வில் நிறைந்திட வேண்டும் என்று நீ விரும்பினால் இந்த எண் கொண்டு என்னை அழைத்திட. இப்படிக்கு உன் இதயம் திருட காத்திருக்கும் கள்வன் நித்திலன் என்று சுருக்கமாயிருந்த அந்த கடிதத்தில் நித்திலன் தொலைபேசி எண் இருந்தது. சரியான திருடனா இருப்பான் போல. தாரா பக்கத்துல இருக்கும்போதே கையை பிடிச்சு பேப்பரை திணிக்கிறான். டெய்லி பஸ் ஸ்டாப்புக்கு வந்து சும்மா பார்த்துட்டு போறேன்னு நினைச்சா வீடு வரைக்கும் வந்து பொண்ணு கேட்டு கல்யாணத்தையும் நிச்சயம் பண்ணிட்டான் என்று தனக்குள் தன்னவனை செல்லமாக கடிந்து கொண்டாள் சாரா. இரவு உணவு வேளையில் குடும்பத்தில் அனைவரும் ஒன்றாய் அமர்ந்திருக்க, நம்ம மாப்பிள்ள நல்லா படிச்சவரு, அவரு காலேஜ்ல படிக்கும் போதே பெரிய பெரிய இடத்துல இருந்து வேலை தாரன்னு சொன்னாங்களாம். அதான் இந்த கேம்பஸ் இன்டர்வியூன்னு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, படிப்பு முடியும் போதே வேலைக்கு எடுத்துக்குவாங்களாமே, அந்த மாதிரி தான். அதையெல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் அப்பாவுக்கு உதவியா அவங்களோட குடும்ப தொழில மாப்பிள்ள தான் பொறுப்பா கவனிச்சுக்கிறாரு என்று நித்திலன் விவரத்தை கூறினார் ராமர். மாப்பிள்ள பார்க்க லட்சணமா நல்ல நிறமா இருக்காரு. அவருக்கு எப்படி நம்ம சாராவை பிடிச்சதுன்னு தெரியல. உண்மையிலேயே நம்ம பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவதான் என்று பெருமை பேசினார் சரஸ்வதி. ஆனால் அவர் கூறிய விதத்தில் சாரா முகம் வாடி போனது. எந்த சாமி புண்ணியம்னு தெரியல, எப்படியோ நம்ம பொண்ணு அவருக்கு பிடிச்சு அவங்க வீட்லயும் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க என்று மேலும் இது போலவே பேசிக்கொண்டே செல்ல, அதற்கு மேல் அமைதியாக இருந்து அவர்கள் பேச்சை கேட்க விரும்பாமல் பாதி உணவில் இருந்து எழுந்து சென்றாள் சாரா. தன் அக்காவின் முகமாற்றத்தை கவனித்த தாராவும் அவளை பின்தொடர்ந்து சென்றாள். அறையின் மூலையில் இருந்த கண்ணாடி முன் நின்ற சாராவின் கண்கள் கலக்கத்தில் இருக்க அதை கவனித்த தாரா, உனக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பேசி முடிஞ்ச சந்தோஷத்துல தலகால் புரியாம பேசிட்டு இருக்காங்க,
நீ இதையெல்லாம் பெருசா எடுத்துக்கிட்டு குழப்பிக்காத. மாமா உன்னை பார்க்கும்போது அவர் கண்ணுல அவ்வளவு காதல் இருந்துச்சு. அவர் உன்னை ரொம்ப லவ் பண்றாரு. நீ அவரை பத்தி மட்டும் யோசி. உனக்கு வேற எந்த குழப்பமும் வராது என்று குழப்பத்தில் இருந்த தமக்கைக்கு தங்கை அவளுக்கு மூத்தவள் போல அறிவுரை வழங்கினாள். இன்று ஒரே நாளில் தன் வாழ்வில் நிகழ்ந்த மாற்றத்தை எண்ணிக்கொண்டிருந்த சாராவிற்கு நித்திலன் பார்வையும் கவிதை வரிகளும் மனதை என்னவோ செய்தது. அவன் எழுதி கொடுத்த காகிதத்தை கையோடு சேர்த்து இறுக்கிக் கொண்டே கண் அயர்ந்தாள். மறுநாள் தோழிகளை கண்டு, டெய்லி பஸ் ஸ்டாப்புக்கு வர்ற அந்த ரோமியோ பேரு நித்திலன், அவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்று செய்தி சொல்லி தன்னை கருப்பு என்று கேலி செய்து அவமதிப்பவர்களின் முகத்தில் லிட்டராய் வழியும் ஏமாற்றத்தையும் பொறாமையும் காண ஆசையாய் கிளம்பி கொண்டிருந்தான் சாரா. சரியாய் வாசல் கடக்கும் நேரம் சரஸ்வதி வந்து தடுத்தார். எங்க கிளம்புற என்று கேள்வியாய் நிறுத்தியவர், நிச்சயம் முடிஞ்சிடுச்சுன்னு மறந்துட்டியா? இனிமே வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போகக்கூடாது. முகூர்த்த தேதிக்கு இன்னும் 10 நாள் தான் இருக்கு. கல்யாணத்தை முடிச்சுட்டு மாப்பிள்ளை கூட சேர்ந்து எங்கனாலும் சுத்திக்கோ. அது வரைக்கும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், புரிஞ்சுதா என்று உறுதியாக கூறினார் சரஸ்வதி. அதெல்லாம் முடியாதுமா, வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க நான் என்ன ஜெயில் கைதியா என்றாள் சாரா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் மாமியார் தான் உன்னை வெளியில எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல நீ எது பேசுவதா இருந்தாலும் உன் அப்பா கிட்ட பேசிக்கோ என்று பேச்சு முடித்து நகர்ந்தார் சரஸ்வதி. கோபமாய் சென்று கட்டிலில் அமர்ந்தபடி, நான் இப்ப கல்யாணம் வேணும்னு கேட்டேன். தானா தேடி வந்து பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணிட்டு இப்ப இங்கி போகக்கூடாது அங்கு போகக்கூடாதுன்னு ஆர்டர் போடுறது எந்த விதத்துல நியாயம் என்று தனக்குள் புகைந்து கொண்டிருந்தாள் சாரா. வீட்டின் லேண்ட்லைன் போன் அடிக்க தனக்குள்ளேயே புகைந்து கொண்டிருந்தவள் அலைபேசி அழைப்பை கண்டும் காணாதது போல தவிர்த்து கொண்டிருக்க, சாரா ரொம்ப நேரமா போன் அடிச்சிட்டு இருக்கு, உனக்கு கேட்கலையா? நான் கை வேலையா இருக்கிறது தெரியல, போய் போனை எடு என்று சரஸ்வதி குரல் கொடுக்க, வெளியில எங்கேயும் போகக்கூடாதுன்னா அப்ப வெளியாட்கள் கிட்டையும் பேசக்கூடாதுன்னு தானே அர்த்தம் என்று வீம்பாய் பதில் தந்த சாராவை கோபமாய் முறைத்த சரஸ்வதி, வர வர உனக்கு வாய் ரொம்ப கூடி போச்சு. உன் அப்பா ஒருத்தர் மட்டும்தான் இன்னும் இந்த லேண்ட்லைனை கட்டிக்கிட்டு அழுகுறாரு. அவர் தான் கால் பண்ண வரா இருக்கும், போய் போனை எடு, இல்ல உன் அப்பா நேர்ல வந்து தாம் தும்னு குதிக்க ஆரம்பிச்சிடுவாரு என்று சமையலறைக்குள் இருந்தபடியே குரல் கொடுத்தார் சரஸ்வதி. கோபமாய் இருந்தவள் சலித்து கொண்டே வந்து போனை எடுத்து, ஹலோ ஹலோ, நான் பேசுறது கேக்குதா என்று 2 முறை அழைத்தும் எதிர்முனையில் யாரும் பேசாமல் இருக்க, போன் பண்ணிட்டு பேசாம இருந்தா என்ன அர்த்தம் என்று கடுப்புடன் வினவினாள் சாரா. என்ன அர்த்தம் என்று இழுத்தவன், என்னவள் தேன் குரலை இன்னும் கொஞ்ச நேரம் ரசிக்க அமைதியா இருக்கன்னு அர்த்தம் என்று நித்திலனின் குரல் கேட்க பேச்சின்றி அமைதியானாள். என்ன பேச்சே காணோம் என்று ஒரு நொடி நிறுத்தியவன் குரலில் கிறக்கத்துடன், வெக்கப்படுறியா சாரு என்றான் நித்திலன். அவன் குரலில் இருந்த மாற்றத்தை உணராதவள் தன்னை கேலி செய்வதாக எண்ணிக்கொண்டு, நான் ஒன்னும் தொட்டாச்சு நீங்க இல்ல, எல்லாத்துக்கும் வெக்கப்பட்டு ஒடுங்கி போறதுக்கு என்று கோபமாய் பதில் தந்தான் சாரா. அப்பப்பா அனல் காற்று என்று சிரித்தவன், இது கொஞ்சம் கூட சரியில்லை கணமா. நான் இப்ப உன்னை ரோட்டரமா நின்று சைட் அடிச்சுட்டு இருக்க யாரோ ஒரு தெரியாத ஆள் இல்ல. நமக்கு சீக்கிரமே கல்யாணம் ஆக போகுது, அதை மறந்துடாத என்றான் நித்திலன். அதை எப்படி என்னால மறக்க முடியும்? அதான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது செஞ்சு ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்களே என்று சிடுசிடுத்தான் சாரா. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இவ்ளோ கோவமா இருக்க என்று புரியாமல் விழவினான் நித்திலன். நான் பாட்டுக்கு சிவனேன்னு படிச்சுட்டு இருந்தேன். தேவையில்லாம என் வாழ்க்கையில வந்து இப்ப என்ன ஜெயில் கைதி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சிட்டீங்க. நான் வீட்டை விட்டு வெளியில எங்கேயும் போகக்கூடாதான். கல்யாணம் முடிகிற வரைக்கும் வீட்டுக்குள்ளதான் அடைஞ்சு கிடக்கணுமா? இதுக்கு மேல என்ன செய்யணும் என்றான் சாரா. யார் அப்படி சொன்னது? நானே இன்னைக்கு உன்னை பார்க்க முடியலேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஏதாவது காரணம் சொல்லி வெளியில வர வச்சு மீட் பண்ணலாம்னு யோசிச்சு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையாவது பார்க்க போறேன்னு போய் சொல்லிட்டு என்ன வந்து மீட் பண்ண சொல்லலாம்னு கேட்க தான் ஃபோன் பண்ணேன். நீ என்னடானா தேவையில்லாம என் மேல கோபப்பட்டுட்டு இருக்க என்று அப்பாவையை ஒலித்தது நித்திலன் குரல். உங்க அம்மா தான் இன்னும் 10 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு வெளியில எங்கேயும் அனுப்பக்கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க என்றாள் சாரா. அம்மா சொல்லியிருக்காங்கன்னா அப்ப அதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கும் சாரு. இன்னும் 10 நாள் தானே, கல்யாணம் முடிஞ்சதும் நானே உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். காலேஜுக்கு கூட நானே உன்னை கூட்டிட்டு போய் விட்டுட்டு திரும்பி பிக்கப் பண்ணிக்கிறேன் என்று சமாதான பேச்சுவார்த்தைகளில் இறங்கினான் நித்திலன். அது ஒண்ணுதான் குறைச்சல். இன்னும் கல்யாணமே முடியல, அதுக்குள்ள இதை செய்யாதான் அதை செய்யாதான்னு 1008 கண்டிஷன் போடுறீங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ் போகக்கூடாதுன்னு சொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் என்று விடாமல் தன் கோபத்தை பிடித்து வைத்துக் கொண்டிருந்தாள் சாரா. இங்க யாரும் உன் படிப்பை நிறுத்த மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்பு என்று உறுதியளித்தான் நித்திலன். அவன் குரலில் இருந்த தெளிவு சாராவிற்கு நிம்மதியை தந்தது.
யாரோ செய்ததுக்கு இவனை கோபித்துக் கொண்டோம் என்ற குற்ற உணர்வில், சாரி, காலையில ஃப்ரெண்ட்ஸை பார்க்க கிளம்பும் போதே இனி எங்கேயும் வெளியில போகக்கூடாதுன்னு அம்மா தடுத்துட்டாங்க. அதை நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அந்த கோபத்தை உங்க மேல காட்டிட்டேன் என்று மன்னிப்பு வேண்டினாள் சாரா. என்கிட்ட கோபப்பட எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு சாரு. ஆனா கோபப்படுறதுக்கு முன்னாடி என் மேல ஏதாவது தப்பு இருக்கான்னு என் பக்கத்து நியாயத்தையும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு என்று பொறுமையாய் எடுத்து சொன்னான் நித்திலன். சரி சரி, உங்க அட்வைஸுக்கு தேங்க்ஸ். இனி நீங்க சொன்னதை ஃபாலோ பண்ண முயற்சி பண்றேன். ஓகே பாய் என்றாள் சாரு. அதுக்குள்ள பாய் சொன்னா என்ன அர்த்தம்? காலையில வழக்கம் போல உன்னை பார்க்கணும்னு ஆசை வந்து ஏமாந்து போய் ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணவன ஏண்டா ஃபோன் பண்ணோம்னு ஃபீல் பண்ற அளவுக்கு வார்த்தையாலையும் வறுத்து எடுத்துட்ட. நீ செஞ்ச தப்புக்கு பனிஷ்மெண்ட் வேண்டாம். இன்னைக்கு முழுக்க என் கூட நீ பேசிக்கிட்டே இருக்கணும் என்று நிபந்தனை விதித்தான் நித்திலன். சாரி ரோமியோ, எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதனால போனை வைக்கிறேன் என்று பதில் தந்தாள் சாரு. 1 செகண்ட் என்று அவசரமாக அவளை தடுத்து நிறுத்தி, அது என்ன ரோமியோ, இந்த பேரை எப்ப வச்ச? நான் ரோமியோன்னா அப்ப என் ஜூலியட் நீதான சாரு என்றவன் எதிர்முனையில் அமைதி நிலவிட, ஷாரு என்று அழுத்தமாய் அழைத்து அவள் மௌனம் கலைக்கும் விதமாய், நேத்து நான் கொடுத்த லெட்டரை படிச்சிருப்பதானே, அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணல என்று உரிமையாய் வினவினான் நித்திலன். எந்த லெட்டர் என்று தெரியாதது போல சாரு வினவிட, எந்த லெட்டரா? நேத்து நீயும் நானும் தனியா மீட் பண்ணி பேசணுமே, அப்போ உன் தங்கச்சி கூட வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாளே, கிளம்பும் போது உன் கையில ஒரு லெட்டர் கொடுத்தேனே, என்ன எல்லாத்தையும் மறந்துட்டியா இல்ல நான் கொடுத்த லெட்டரை தொலைச்சிட்டு சமாளிக்கிறியா என்ற நித்திலன் குரலில் ஏமாற்றம் நிறைந்திருந்தது. ஓ, நீங்க அந்த கசங்கி போன பேப்பரை சொல்றீங்களா? திடீர்னு என் கையில திணிச்சிட்டு போனீங்களா? நானும் அதை கவனிக்காம அப்படியே கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்த பிறகுதான் கவனிச்சேன், அது ரொம்ப கசங்கி போய் இருந்துச்சு. அதுல என்ன இருந்துச்சுன்னு படிக்க முடியல என்று சாதாரணமாக போய் சொன்னாள் சாரா. எப்படியோ கசங்கிடுச்சா இல்ல உன் இடுப்போடு உரசின சுகத்துல கிறக்கத்துல மயங்கி கசங்கிடுச்சா? யாரும் பாக்குறதுக்குள்ள அவசரமா உன் இடுப்புல ஒளிச்சு வச்ச அந்த துண்டு பேப்பரா நான் இருந்திருக்க கூடாதான்னு எப்படி ஏங்கணும் தெரியுமா என்றான் நித்திலன். இதுவரை இது போன்ற காதல் வார்த்தைகளை பேசியோ கேட்டோ அறிந்திராத சாரா சொல்ல முடியா உணர்வில் வார்த்தையின்றி தடுமாற துவங்கினாள். உன் இடையோடு ஒட்டி உறவாடும் உடையாக நான் இருந்தால் உன்னை உரசியபடியே என் ஆயுளை கடந்து விடுவேன் என்றான் நித்திலன். இம்முறை கோபமும் நாணமும் போட்டியிட முகம் தானாய் சிவக்க, ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா என்று கோபமாய் வினவினாள் சாரா. பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு தெரியும், என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி காதலோட பேசணும்னு தெரியும் என்று அவள் கோபத்திற்கும் சளைக்காமல் பதில் தந்தான் நித்திலன். உங்களை திருத்தவே முடியாது என்று கோபமாய் மொழிந்து அழைப்பை துண்டித்த சாரா தன் அறைக்குள் சென்று தன் கோபம் தீரும் வரை நித்திலனை திட்டி தீர்த்தாள். எவ்வளவு திமிரா பேசுறான், மனசுல பெரிய ரோமியோன்னு நினைப்பு, காதலோட பேசுறன்னு கடுப்பேத்துக்கிட்ட என்று அவன் கொடுத்த காதல் கடிதத்தை திரும்ப திரும்ப படித்து அந்த எழுத்துக்களில் அவனை கண்டு கொஞ்சம் கொஞ்சமாய் தன் கோபத்தை தொலைத்தான் சாரா. சாரா, நீ இன்னும் கிளம்பலையா? மாப்பிள்ளை வீட்டுல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவாங்க. முகூர்த்த புடவை எடுக்கணும். எனக்கு கல்யாணத்துக்கு கொஞ்சம் நகையும் வாங்க வேண்டியது இருக்கு. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. முகூர்த்த புடவை எடுத்துட்டோம்னா பிளவுஸ் தைக்க கொடுத்து வாங்க சரியா இருக்கும். என்ன கடைசி நேரத்துல தச்சது சரியில்லை, இங்க இழுக்குது அங்க இழுக்குதுன்னு என்கிட்ட மூஞ்சிய காட்டிட்டு இருப்ப என்றார் சரஸ்வதி. நான் எங்கேயும் வரல. இப்ப மட்டும் அந்த அம்மாவுக்கு நான் வெளியில போறதுல எந்த பிரச்சனையும் இல்லையா? அவங்களுக்கு தேவைன்னா நான் வீட்டை விட்டு வெளியில வரணும், இல்ல வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்கணுமா? நான் வரல, நீங்களே போய் எதையாவது எடுத்துட்டு வாங்க என்று சிடுசிடுத்தாள் சாரா. புரியாம பேசாத. உன் மாமியாருக்கு உன்னை கூட்டிட்டு போறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. மாப்பிள்ள தான் கட்டிக்க போறது அவதானே, அவளுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுக்கட்டும்னு உனக்காக பேசி உன்னையும் கூட்டிட்டு வர சொல்லியிருக்காரு என்று மகளையும் உடன் அழைப்பதற்கான காரணத்தை கூறினார் சரஸ்வதி. நித்திலன் தனக்காக யோசித்து செய்தான் என்று அறிந்ததும் அதற்கு மேல் வாதம் செய்யாமல் தயாராகி வந்தாள் சாரா. சற்று நேரத்தில் வாசலில் கார் வந்து நிற்கும் ஓசை கேட்க வேகமாய் வந்து பார்த்த தாரா, மாமா வீட்டுல இருந்து வந்துட்டாங்க என்று வேகமாய் உள்ளே ஓடி வந்தாள். அதுவரை அமைதியாய் இருந்த சாருவின் மனம் பதட்டத்தில் இருமடங்கு வேகமாய் துடித்தது. மீண்டும் கண்ணாடி முன் நின்று தன்னை சரிபார்த்து கொண்டு அவள் அன்னை வந்து அழைக்கும் வரை அறையை விட்டு வெளியேறாமல் காத்திருக்க துவங்கினாள். இங்க பாரு, மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததும் முதல்ல வணக்கம் சொல்லிட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். நான் சொல்றது புரிஞ்சுதா? அங்க போய் மரம் மாதிரி நின்று என் மானத்தை வாங்கிடாத. யாரும் ஒன்னு சொல்ல மாட்டாங்க.
என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கன்னு என்னதான் பேசுவாங்க என்று சொல்லியே வெளியே அழைத்து சென்றார் சரஸ்வதி. அன்னை சொன்னது போல வந்தவர்களை வணங்கிவிட்டு அவர்களில் காலில் விழுகாமல் தயங்கி நின்றான் சாரா. சரஸ்வதி மெதுவாய் இடித்து, காலில் விழு என்று செய்கை செய்திட அரைமனதாய் விழுந்தேன் என்ற பெயருக்கு குனிந்து எழுந்தாள் சாரா. ஏனோ நித்திலனை ஏற்ற அளவிற்கு கூட அவன் அம்மாவை ஏற்க முடியாமல் திணறினாள் சாரா. பார்க்கும் போதெல்லாம் உற்று உற்று ஏதாவது குறை கண்டுபிடிக்க தேடுவது போல கவனிக்கும் அந்த அம்மாளின் பார்வை கூட அதற்கு காரணமாக இருக்கலாம். வந்தவர்களுக்கு சம்பிரதாயப்படி விருந்து உபச்சாரம் முடிந்ததும் இரு குடும்பங்களும் திருமண புடவை எடுக்க கிளம்பி சென்றனர். எல்லோர் முகத்திலும் அடுத்து நடக்கவிருக்கும் திருமணத்திற்கான சந்தோஷம் நிறைந்திருக்க சாரா முகத்தில் மட்டும் சிறு கோபமும் சோகமும் கவலையாய் கலந்திருந்தது. பெரிய இவ மாதிரி கட்டிக்க போறவளுக்கு பிடிக்கணும்னு சண்டை போட்டு என்னையும் கூட்டிட்டு வரணும்னு சொன்னவனுக்கு அந்த புடவையை நான் கட்டிட்டு நின்னா அதை பார்த்து ரசிக்க வேண்டிய அவனுக்கும் எடுக்க போற புடவை பிடிக்கணும்னு தோணவே இல்லையே. அப்படி அவளுக்கும் பிடிக்கணும்னு யோசிச்சிருந்தா அவனும் கூட வந்திருப்பானே. ஒருவேளை அன்னைக்கு பேசிட்டு இருக்கும் போதே போனை வச்சதால கோவத்துல வராம இருக்கானோ என்று தனக்குள் எண்ணிக்கொண்டவள் தன் வருங்கால கணவன் தன்னை காண வரவில்லை என்ற கோபமும் ஏன் வரவில்லை என்ற காரணமும் புரியாத சோகமும் மாறி மாறி பெண்ணவள் மனநிலையை கெடுத்தது. அவர் ஏன் வரலன்னு யார்கிட்ட கேட்கறது? அம்மா அப்பா கிட்ட கேட்டா முறைப்பு தான் பதிலா கிடைக்கும். தாரா கிட்ட கேட்கலாம்னா கிண்டல் பண்ணியே கொன்னுடுவா. நித்திலன் அம்மா கிட்ட கேட்கலாம்னா அந்த அம்மா நம்மளை பார்க்கும் போதெல்லாம் சும்மா தான் பார்க்குதா இல்ல கோபத்துல முறைக்குதானே தெரியல. இதுல இந்த கேள்வியை வேற கேட்டா அவ்வளவுதான் என்று வாயையும் மனதையும் சேர்த்து மூடிக்கொண்டு அமைதியாய் அமர்ந்து விட்டாள் சாரா. கார் சற்று தூரம் சென்றதும் ஒரு கோவிலின் முன் நிற்க எல்லோரும் இறங்கினர். மருமகளே, இதுதான் எங்க குலதெய்வ கோவில். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்க வந்து சாமி கும்பிட்டுட்டு தான் போவோம் என்று சாராவை பரிவுடன் தனது குலதெய்வ கோவிலுக்குள் அழைத்து சென்றார் மாணிக்கம். இரு வீட்டினரின் வருகைக்காகவே குலதெய்வ கோவில் பிரகாரத்தில் புன்னகை முகமாய் காத்திருந்தான் நித்திலன். மாமா வாங்க, அத்தை வாங்க என்றவன், வாங்க என் மதிப்புக்குரிய மச்சினியே என்று சிரித்தான். என்ன மாமா, வரவேற்பெல்லாம் பயங்கரமா இருக்கு, எங்களுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க போல என்று தாரா வழக்கம் போல் கேலி செய்திட நித்திலன் கண்களோ தன்னவளை விட்டு விலகாமல் இருந்தது. கண்ணாலேயே வா என்று அழைத்தவன், அழகா இருக்கின்றாய் என்று சொல்லால் சொல்லாமல் ரசனையாய் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையில் நெஞ்சம் படபடக்க மனதில் இனம் புரியா உணர்வு இதுவரை அவளை நெருங்கிடாத வெட்கத்தை அள்ளி கொடுத்தது. பூஜைக்கான வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சா என்று விசாரித்த மகாலட்சுமி மகன் சிந்தனை வேறு எங்கோ இருக்க அழுத்தமாய் அவன் பெயரை சொல்லி மீண்டும் அழைத்தார். நித்திலின் கவனம் சாராவிடம் இருந்து திரும்பி தன் அன்னையின் புறம் திரும்பி அவரின் கேள்விக்கு பதில் தர துவங்கினான். வேண்டிய எல்லா பொருளையும் வாங்கி கொடுத்துட்டேமா, எல்லாம் ரெடியா இருக்கு, நாம சாமி கும்பிட்டதும் கிளம்ப வேண்டியதுதான் என்று பூசாரியை அழைத்து பூஜைக்கான ஏற்பாடு செய்ய சொல்லிவிட்டு மீண்டும் சாரா அருகில் வந்தவன் பிறர் கவனத்தை ஈர்க்காமல் நெருங்கி நின்று அவளுக்கு மட்டும் கேட்கும் குரலில், உன் அழகால் அருகில் அழைக்கின்றாய், காதலில் கிறங்கி உன்னை நெருங்கி வந்தால் அனலென முறைக்கின்றாய் என்றவன் தங்களுக்கு முன் நின்ற பெரியவர்கள் கவனிக்கும் முன் வேகமாய் அவள் தோளில் கை போட்டு தன் தோளோடு சேர்த்து இறுக அணைத்து விடுவித்தான் நித்திலன். தன்னவன் முதல் அணைப்பு. இதுவரை கொண்ட கோபம் எல்லாம் காற்றோடு பறக்க முகம் தானாய் நாணத்தில் சிவந்தது சாராவின் முகம். நித்திலன் சில்மிஷத்தை பின்னிருந்து கவனித்துக் கொண்டிருந்த தாரா, வழி வழி என்று கூறிக்கொண்டே இருவருக்கும் நடுவில் வந்து நின்றபடி, கொஞ்சம் இடம் கொடுத்துடக்கூடாது, சந்துல சிந்து பட வேண்டியது. மதிப்புக்குரிய மாமா அவர்களே, இது கோவில், அதுவும் உங்க குலதெய்வ கோவில், கட்டுப்பாடு ரொம்ப அவசியமாமா, என்ன புரிஞ்சுதா என்று எச்சரித்தான் தாரா. பூஜை முடிந்து எல்லோரும் கோவிலை விட்டு வெளியே வர நித்திலனும் தான் வந்த வண்டியை உடன் வந்த நண்பனிடம் கொடுத்துவிட்டு மாணிக்க மகாலட்சுமி வந்த காரிலேயே ஏறிக்கொண்டான். முன் சீட்டில் டிரைவர் அருகில் மாணிக்கம் அமர்ந்திருக்க பின் சீட்டில் ராமர் தம்பதிகளுடன் மகாலட்சுமியும் அமர்ந்து கொண்டார். அதற்கு பின் சாராவும் தாராவும் ஏறிக்கொள்ள நித்திலன் வேகமாய் சென்று தாரா அருகில் அமர்ந்து கொண்டான். நித்திலன் சாரா அருகில் அமர்ந்திருப்பதை கண்ட ராமர், நீங்க முன்னாடி வந்து உட்கார்ந்துக்கோங்க மாப்ள, சரசு நீ பின்னாடி பிள்ளைங்க கூட அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார்ந்து வா என்று வற்புறுத்தினார். காரியத்தையே கெடுத்துருவார் போலையே, உங்க கூட உட்காரவா திட்டம் போட்டு வந்த என்று மனதில் புலம்பியவன், இருக்கட்டும் வேண்டாமாமா, பின்னாடி சீட்டு கொஞ்சம் உயரமா இருக்கும், அத்தைக்கு கால் வைக்க கஷ்டமா இருக்கும், அவங்க முன்னாடியே இருக்கட்டும், நான் இங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று மறுத்துவிட்டு வசதியாய் அமர்ந்து கொண்டான் நித்திலன். சரி, உன் அத்தை வேண்டாம், நான் பின்னாடி மாறேன், என் மருமக கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டே வருவேன் என்று மகாலட்சுமி இறங்கிட,
உங்களுக்கு ஏற்கனவே முட்டி வலி இருக்கு. கல்யாண வேலை தலைக்கு மேல இருக்கு. கால் வலியோட கல்யாண வேலையை எப்படி பாப்பீங்க? பேசாம அங்கேயே உட்காருங்கம்மா என்று அன்னையிடம் பதில் தந்தவன், டிரைவர் அண்ணா, நீங்க சீக்கிரமா கார் எடுங்க என்று காரின் ஓட்டுநருக்கு குரல் கொடுத்தான் நித்திலன். கஷ்டம்டா சாமி, பொண்டாட்டி பக்கத்துல உட்கார இத்தனை அக்க போறா. கொஞ்சம் விட்டா என்னையே கீழே இறக்கி விட்டுட்டு போயிடுவாங்க போல என்று சாரா காதில் முணுமுணுத்தான். பக்காவா பிளான் போட்டு அக்கா பக்கத்துல இடம் பிடிச்சிட்டீங்க என்றாள் தாரா. இது கோவில் இல்ல மரியாதைக்குரிய மச்சினியே. சோ உன் வாயை வாளையும் சுருட்டிக்கிட்டு அமைதியா வரணும் என்று சிரித்தபடி உரிமையாய் சாராவின் கைவிரல்களில் தன் விரல் கோர்த்து கொண்டான் நித்திலன். தன் தீண்டலில் தன்னவள் உடல் சிலிர்த்திட மனம் காதல் மயக்கத்தில் நிறைந்தது. நித்திலன் செயலை கவனித்த தாரா குரலை தணித்து, ஆனாலும் நீங்க பயங்கர கேடிதான் மாமா. முன்னாடி உங்களையும் எங்களையும் பெத்த பெரியவங்க இருக்காங்க, பின்னாடி உங்க கூடவே ஒரு பச்சை பிள்ளை இருக்கேன். யார பத்தியும் கவலைப்படாம நீங்க உங்க வேலையில கவனமா இருக்கீங்க என்று இணைந்திருந்த கரங்களை சுட்டி காட்டி கிண்டலாய் கூறினாள் தாரா. பெத்தவங்க பெரியவங்க அது ஓகே, ஆனா நீ சொன்ன பச்சை புள்ள இங்க எங்க இருக்கு என்று நித்திலன் தாராவுடன் பேசிக் கொண்டிருக்க அவன் கவனம் சிதறிய மறுநொடி வேகமாய் தன் கையை விலக்கி கொண்டு தன் தங்கையின் பக்கம் நகர்ந்து அவளை ஒட்டி கொண்டு அமர்ந்து கொண்டாள் சாரா. எல்லாம் உன்னால வந்தது குட்டிச்சாத்தான் என்று தாராவை முறைத்துவிட்டு தன்னவளை தன்னருகில் வந்து அமரும்படி கண்களால் கெஞ்சி கொண்டிருந்தான் நித்திலன். தலையை மறுப்பாய் அசைத்துவிட்டு வேறுபுறம் திரும்பிக் கொண்டாள் சாரா. மதுரையில் வழக்கமாய் நித்திலன் குடும்பத்தினர் விசேஷத்திற்கு வேண்டிய உடைகள் எடுக்கும் துணிக்கடை வரவும் உள்ளே இறங்கி சென்றனர். ஒவ்வொரு புடவையாய் சாரா மீது வைத்து காட்டிட தன்னை மறந்து தன்னவளை ரசித்துக் கொண்டு நின்றிருந்தான் நித்திலன். முகூர்த்த புடவை எப்போதும் சிவப்பு நிறத்தில் ஜரிகை வேலை அதிகம் செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று அது போலவே தேர்ந்தெடுத்துவிட்டு நித்திலனுக்கும் முகூர்த்த நேரத்தில் உடுத்திக்கொள்ள பட்டு வேஷ்டி சட்டை எடுக்கப்பட்டது. மற்ற சம்பிரதாய புடவைகள் எல்லாம் எடுக்க துவங்கிய நேரம் சாரா அருகில் வந்த நித்திலன், முகூர்த்த புடவை வேற ஆப்ஷன் இல்ல, பெரியவங்க சொல்ற மாதிரி தான் எடுக்கணும். ஆனா இனி எடுக்க போற எல்லா புடவையும் என் செலக்ஷன் தான் என்றிட மற்றவர்கள் உறவுகளுக்கு தேவையான புடவையை எடுக்க விலகி சென்றனர். தன்னவள் நிறத்திற்கு பொருத்தமான புடவையை ஒவ்வொன்றாய் அவள் மீது வைத்து பார்த்து தேர்வு செய்து கொண்டிருந்தான் நித்திலன். மாமா, இந்த புடவை எப்படி இருக்கு என்று ஒரு புடவையை எடுத்து தன் மீது வைத்து விளம்பினாள் தாரா. சாரு மீதிருந்து பார்வையை விளக்காமலேயே, அழகா இருக்கு மச்சினியே, உன் கலருக்கு எல்லா புடவையும் பொருத்தமாதான் இருக்கும் என்றபடி வேறு புடவையை எடுத்து சாரா மீது வைத்திட சாரா முகம் வாடி போனது. அவளின் முகமாற்றத்தை கவனித்தவன், என்ன சாரா, உனக்கு இந்த புடவை பிடிக்கலையா? வேற கலர் ஏதாவது பாப்பமா என்று அக்கறையாய் கேட்டான் நித்திலன். தன் முகத்தை சீர் செய்து கொண்டு, ஒண்ணுல, எனக்கு இதுவே ஓகேதான் என்று மறுப்பாய் தலையசைத்தான் சாரா. வெகுநேரம் தேடி கண்டுபிடித்து ஒரு பேபி பிங்க் கலர் சேலை எடுத்து சாரா மீது வைத்து பார்த்தவன் கண்ணை எடுக்காமல் இமைக்கவும் மறந்தவன் போல வியந்து நின்றான் நித்திலன். இந்த பேபி பிங்க் கலர் உனக்கு ரொம்ப அழகா இருக்கும். இந்த கலர் சாரியில நீ ரொம்ப அழகா இருப்ப. உன்னை பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கும் என்று ரசனையாய் கூறி காதலாய் பார்த்தான் நித்திலன். வேண்டிய அளவிற்கு துணிகள் எடுத்த பிறகு ஆண்கள் யாவரும் பணம் செலுத்த சென்றனர். மகாலட்சுமி வந்து நித்திலன் தேர்வு செய்த புடவையை ஒதுக்கி வைத்துவிட்டு, இது வேணாம், இதுக்கு பதிலாக வேற புடவை எடுக்கலாம் என்றார். தனக்காக முதல் முறை நித்திலன் தேர்வு செய்த புடவையை விட்டுக் கொடுக்க மனமின்றி அந்த புடவையை தன் மீது வைத்து காதலாய் பார்த்தவன் கண்கள் நினைவில் வர வேகமாய் புடவையை எடுத்து தன் கைக்குள் அடக்கி கொண்டு, இது அவர் எனக்காக பார்த்து பார்த்து எடுத்தது, மாத்த வேண்டாமே, இதுவே இருக்கட்டுமே என்றாள் சாரா. வர வர இவன் டேஸ்ட் ஏன் தான் இப்படி மட்டமா போகுதோ என்று சலித்து கொண்டு சாரா கையில் இருந்த புடவையை வாங்கி அவள் தோள் மீது வைத்து காட்டி, இந்த புடவையில நீ எப்படி இருக்கன்னு கொஞ்சம் நீயே கண்ணை திறந்து பாரு. இந்த புடவையில நீ இன்னும் கருப்பா தெரியுற என்றவர், இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு எது எதோட சேரணும்ன்ற பொருத்தமே தெரியறதில்ல. எடுத்து சொன்னாலும் கேட்கிற பக்குவமும் இல்ல, மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னு கண்டதையும் கையோட தூக்கிட்டே அலையுதுங்க என்று முணுமுணுத்தபடியே அந்த புடவைக்கு பதில் பஞ்சுமிட்டாய் கலரில் ஒரு புடவையை தேர்வு செய்து வைத்தார். மகாலட்சுமியின் வார்த்தை புடவைக்காக மட்டுமே சொல்லப்பட்டது போல சாராவுக்கு தோன்றவில்லை. கோபமாய் ஏதோ சொல்ல வாய் திறக்க போன சாராவின் கையை பற்றி அமைதியா இரு என்று அடக்கினார் சரஸ்வதி. மதிய உணவருந்த ஒரு ஹோட்டலில் இறங்கியவர்கள் அவரவர் விருப்பப்பட்ட உணவை ஆர்டர் செய்து உண்ணத் துவங்கினர். மகாலட்சுமி வார்த்தை சாராவின் மனதை குடைந்து கொண்டே இருந்தது. அவருக்கு தன்னை பிடிக்கவில்லையோ என்ற எண்ணம் வலுப்பெற தொடங்கியது. எல்லாரும் சாப்பிட்டு முடித்து கிளம்பும் நேரமும் சாரா சரியாய் உண்ணாமல் தட்டை அளந்து கொண்டிருக்க அவள் முகத்தையே கவனித்துக் கொண்டிருந்த நித்திலன், என்ன சாரு,
சாப்பாடு பிடிக்கலையா? வேற ஏதாவது ஆர்டர் பண்ணவா? என்று அக்கறையாய் வினவிட, இல்ல வேண்டாம். அலைச்சல் சேரல. எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருக்கு. அதனால தான் சரியா சாப்பிட முடியல. என்று உணவை அப்படியே வைத்துவிட்டு கை கழுவ எழுந்து சென்றாள். உங்க பையன் செய்யற வேலையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கீங்க. என்னவோ ஊர் உலகத்துல இல்லாத அழகிய கண்டுகிட்ட மாதிரி இந்த தாங்க தாங்குறான். வந்த இடத்துலயும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம பின்னாடியே சுத்திட்டு திரியறான். நீங்க என்ன ஏதுன்னு அவனை கொஞ்சம் கண்டிச்சு வைக்க கூடாது என்று கடுப்பாய் ஒலித்தது மகாலட்சுமி குரல். கொஞ்சம் அமைதியா பேசு மகா. பொண்ணு வீட்டு ஆளுங்க யார் காதலையாவது விழுந்தா நம்மள பத்தி என்ன நினைப்பாங்க? நம்ம பையன் ஆசைப்பட்டான்னு நாமளா தான் வழிய போய் பொண்ணு கேட்டோம். அதை மறந்துடாத. நீயும் பிள்ளைக்காக சந்தோஷமா தானே இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்ச. இப்ப வந்து இப்படி பேசினா என்ன அர்த்தம் என்று தன் மனைவியை கண்டித்தார் மாணிக்கம். திடீர்னு வந்து ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், நீங்க தான் கல்யாணம் பேசி முடிக்கணும்னு நிக்கிறான். என்ன செய்ய? செல்லமா வளர்த்துட்டுமே. அவன் விருப்பத்துக்கு மறுப்பு சொல்ல முடியல. சரி பையன் ஆசைப்பட்டுட்டானேன்னு பொண்ணை பார்க்க சம்மதிச்ச. அங்க போய் பார்த்ததுக்கு அப்புறம் தானே தெரியுது அந்த பொண்ணோட லட்சணம் என்னன்னு. ஏங்க, தெரியாம தான் கேக்குறேன். உங்க பையனுக்கு ரசனையே இல்லையா? போய் போய் இப்படி ஒரு கருவாச்சியை போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த கால்ல நிக்கிறான். பொண்ணோட தங்கச்சி கூட கொஞ்சம் கலரா இருக்கு. இவன் என்னடானா இவ்வளவு கருப்பா இருக்கா. அதுவும் நம்ம பையன் கூட நிக்கும் போது இன்னும் கருப்பா தெரியறா. எனக்கும் என் மருமக நல்ல கலரா லட்சணமா இருக்கணும்னு ஆசை இருக்காதா என்று தனது ஆற்றாமையை பகிர்ந்து கொண்டார் மகாலட்சுமி. நம்ம பையனுக்கு பிடிச்சிருக்கு. காலம் முழுக்க அந்த பொண்ணு கூட வாழ போறது அவன்தான். இதுக்கு மேல என்ன வேணும்? பிள்ளை ஆசைப்படுற வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டியது பெத்தவங்க நம்ம கடமை. நம்ம விருப்பத்தை பிள்ளை மேல திணிச்சா அது சரியா வராது மகா. இந்த காலத்து பசங்க காதல் கீதல்னு சொல்லிட்டு கண்டபடி சுத்திட்டு இருக்காங்க. நம்ம பிள்ளை அப்படி ஒன்னும் ஊரை சுத்திட்டு திரியலையே. அவன் மனசுக்கு பிடிச்ச பொண்ணை பார்த்ததும் நம்மள மதிச்சு விஷயத்த சொல்லி பொண்ணு கேட்க வச்சு கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறான். இந்த விஷயத்துல நீ அவனை பாராட்டணும் என்று சமாதானம் செய்து அழைத்து வந்தார் மாணிக்கம். கை கழுவ சென்ற சாரா முகம் மேலும் கவலையை சூடிக்கொண்டு வந்தது. காரில் ஏறியதும் நித்திலன் தடுக்க முன் வேகமாய் தாராவை நெருங்கி நித்திலனை விட்டு தூரம் விலகி அமர்ந்து கொண்டான் சாரா. கார் ஊரை தாண்டி சிறிது தூரம் சென்றதும் காலையில் பொழுதிலேயே எழுந்து கிளம்பியதும் பயணத்தின் அலுப்பும் சேர்ந்து கொள்ள எல்லோரும் சாய்ந்து கண்ணுறங்க துவங்கினர். தங்கையின் தோளில் தலை சாய்த்து உறங்கிக் கொண்டிருந்தான் சாரா. மேடு பள்ளம் ஏறி இறங்கிட அவள் தூக்கம் களையாமல் தாங்கி பிடித்த கைகள் சற்று கீழே இறங்கி இடையில் படிந்து மெதுவாய் வருடியது. உடல் கூசிட உறக்கம் களைந்து கண் திறந்து பார்த்த சாரா மிக நெருக்கத்தில் நித்திலனை கண்டு வேகமாய் அவன் தோள்களில் இருந்து நிமிர்ந்து அமர்ந்தாள். சாராவின் முயற்சியை கண்டு கொண்ட நித்திலன் இடையில் கோர்த்திருந்த கைக்கு அழுத்தம் கொடுத்து தன்புறம் இழுத்து நெருக்கமாய் அமர்த்தி கொண்டவன் கள்ள சிரிப்பு சிரித்தபடி, இவ்வளவு நேரம் என் தோல்ல சாஞ்சுதான் சுகமா தூங்கிட்டு வந்த. அப்பெல்லாம் விலகணும்னு தோணல. நான் கொஞ்சம் உரசினதும் வேகமா விலகி ஓடுற. இது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல என்று அவள் காதுகளில் மெதுவாய் கிசுகிசுத்தான் நித்திலன். அணைத்திருந்த கைகள் அதன் உரிமையாளன் எண்ணத்தை பிரதிபலித்தது. புதிதாய் படரும் விரல்கள் எல்லை மீற, முதல்ல என் மேல இருந்து கையெடுங்க என்று சாராவும் கோபம் எடுத்து நாணம் உடுத்தி மெதுவாய் உரைக்க கையை விளக்காமலேயே, இவ்வளவு நேரமா என் காதல் நிலாவோட அழகான முகம் சோக மேகத்துக்குள்ள மறைஞ்சிருந்தது. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா கையெடுக்கிறத பத்தி யோசிக்கிறேன் என்றவன் பற்றிய இடத்தை மெதுவாய் வருடினான். தார பாத்துட்டு போறா, பிளீஸ் கையெடுங்க என்று தன்மேலிருந்த கையை கிள்ளினான் சாரா. வலி தாங்காமல் கையை விலக்கிக் கொண்டு கோபமாய் நகர்ந்து அமர்ந்து கொண்டான் நித்திலன். சிறு பிள்ளை போல முகம் தூக்கி கொண்டு அமர்ந்திருந்தவனை பார்க்கும்போது மனதில் எழுந்த கோபம் பனியாய் கரைந்திட, இவர் உண்மையா காதலிக்கிறாரு, எனக்காக அவர் குடும்பத்தையே எதிர்த்து நிக்கிறாரு என்ற எண்ணம் மேலோங்க முகம் திருப்பி அமர்ந்திருந்தவன் சட்டையை மெதுவாய் பிடித்து இழுக்க சட்டென்று நெருங்கி அமர்ந்து கொண்டான் நித்திலன். அப்பாடா, கோபம் போயிடுச்சு என்று மீண்டும் இடையில் கை போட முயன்றவனை செல்லமாய் தட்டி, கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுமே, உடனே உங்க வேலையை காட்டுறீங்க என்று சுட்டு விரல் நீட்டி எச்சரிக்கை செய்தாள் சாரா. அதன்பின் இருவரும் உறங்கவில்லை. ஒருவரை ஒருவர் கண் பார்த்தும் சிறு சிறு காதல் தீண்டல்களிலும் காரில் ஒலித்த பாடல் வரிகளில் கிறங்கியும் காதலில் மயங்கியும் சூழ்நிலை மறந்து அமர்ந்திருந்தனர். ஊரின் எல்லைக்குள் நுழையும் பொழுது பெரியவர்கள் மெதுவாக அசைந்து கொடுக்க அவர்களை கவனித்த நித்திலன் வேகமாக இருவருக்கும் இடையில் வெகுவாய் இடம் விட்டு அமர்ந்து கொண்டான். நாட்கள் ரெக்கை கட்டி பறப்பது போல் வேகமாய் சென்றது. சாரா அழைக்க வேண்டும் என்று காத்திருந்த நித்திலன் அவள் தன்னை தொடர்பு கொள்ளவில்லை என்று மறுபடியும் லேண்ட்லைன் நம்பருக்கு தொடர்பு கொண்டான். சரஸ்வதி எடுக்கும் போதெல்லாம் யாரும் பேசாமல் அமைதியா இருக்க
இது நித்திலன் வேலை என்று அறிந்து கொண்ட சாரா, எத்தனை தடவை ட்ரை பண்றீங்கன்னு நானும் பார்க்கறேன் என்று கண்டம் காணாமல் விட்டாள் சாரா. மறுமுறை போன் அடிக்க தாரா சென்று போனை எடுத்தாள். ஹலோ ஹலோ என்று 2 முறைக்கு மேல் அவள் பொறுமை இழந்து கத்திட, காது கிழிஞ்சிட்டு போல, கத்தாத மரியாதைக்குரிய மச்சினியே என்றான் நித்திலன். ஓ மாமா நீங்களா? ஆ, அப்ப காலையில இருந்து நீங்க தான் லேண்ட்லைனுக்கு கால் பண்ணி விளையாட்டு கட்டிட்டு இருக்கீங்களா என்றாள் தாரா. என்ன வேற என்ன செய்ய சொல்ற? பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு உன் அக்கா கிட்ட என் மொபைல் நம்பரை கொடுத்துட்டு வந்தேன். ஆனா இந்த ஒரு வாரத்துல ஒரு தடவை கூட அவ எனக்கு கால் பண்ணவே இல்லை என்றான். அச்சோ பாவம்தான். சரி, அவ தான் உங்களுக்கு கால் பண்ணல, நீங்க அவ நம்பருக்கு கால் பண்ணி பேச வேண்டியதானே என்று யோசனை சொன்னாள் தாரா. நல்ல ஐடியா தான், ஆனா என்கிட்ட உன் அக்கா நம்பர் இல்லையே என்றவனிடம், இது ஒரு விஷயமா? அக்கா நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க என்று சாராவின் தனிப்பட்ட மொபைல் நம்பரை கொடுத்தாள் தாரா. புது நம்பரிலிருந்து மீண்டும் மீண்டும் அழைப்பு வர அதை எடுக்காமல் தவிர்த்தாள் சாரா. காதல் என்னவென்று கற்றுத்தந்தவள் நீயடி. நீ கற்றுத்தந்த காதல் பாடத்திற்கு நித்தம் நித்திரையை பரிசளிக்கின்றேன் நானடி என்று வாட்ஸ்அப் செய்தி வந்திட, அதிலிருந்த நித்திலன் புகைப்படத்தை மெதுவாய் வருடியபடி, பார்க்க அழகா ஹீரோ மாதிரி தான் இருக்கான். இவனுக்கு எப்படி இந்த கருவாச்சி பிடிச்சது? அவன் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே கருப்பா இருக்கிறேன்னு என்ன பிடிக்கல. இவன் மட்டும் எப்படி வித்தியாசமா இருக்கான் என்று குழம்பியபடி அடுத்து வந்த அலைபேசி அழைப்பை ஏற்று காதில் வைத்தவள் அமைதியாக இருக்க, என் சாரு செல்லத்துக்கு இன்னும் என் மேல இருக்கிற கோபம் குறையலையா என்றான். கோபம் இல்லை என்றாலும் அதை அவனிடம் வெளிக்காட்ட மனமின்றி, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு பேச்சு வேற, என் போன் நம்பர் எப்படி கண்டுபிடிச்சீங்க என்றாள் சாரா. என் காதல் நிலவோட நினைவுல வாடி போய் இருந்தேன். என் சோகத்தை பார்த்து வானத்து நிலவே மனசு இறங்கி நட்சத்திரங்க கிட்ட உன் போன் நம்பரை கொடுத்து அனுப்புச்சு என்றான் நித்திலன். தாரா வேலையா என்று சாரா துவங்க முன், அப்பா என்ன ஒரு கற்பூர புத்தி என்று வியந்தான் நித்திலன். உங்க வஞ்ச புகழ்ச்சி கேட்க எனக்கு நேரம் இல்ல, சும்மா வெட்டி அரட்டடிக்காம போய் வேற வேலை இருந்தா பாருங்க என்றாள் சாரா. இப்ப நீ போனை கட் பண்ணன, திரும்ப திரும்ப நான் கால் பண்ணிட்டே இருப்பேன் சாரு என்று அவசரமாக கூறினான் நித்திலன். இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்றீங்க என்று கடுப்பானாள் சாரா. நாளைக்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துடு. நான் என் பைக்ல உனக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நம்ம 2 பேரும் ஒன்னா ஜாலியா ஜோடியா வைகை டேம்க்கு போயிட்டு வருவோம் என்றான் நித்திலன். முடியாது முடியாது, முடியவே முடியாது. உங்க அம்மா சொன்னதுக்காக என்னை வீட்டு வாசல கூட நிக்க விட மாட்டேங்கிறாங்க. இதுல போய் சொல்லிட்டு உங்க கூட ஊர் சுத்த வருவேன்னு எப்படி நீங்க எதிர்பார்க்கறீங்க என்று மறுத்தாள் சாரா. ப்ளீஸ் டி, என் செல்லோல, அன்னைக்கு காரில் வச்சு உன்னை தொட்டதுல இருந்து உள்ளுக்குள்ள என்னென்னவோ பண்ணுது. காதல் நோய் என்னை கொல்லாம கொள்ளுது. காதல் நோய்க்கு மறந்தா ஒரே ஒரு தடவை என்னை கட்டி பிடிச்சுக்கோ, அது போதும் என்றான் நித்திலன். முகம் சிவக்க பேச மறந்து அப்படியே நின்று விட்டாள் சாரா. என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்ட? உனக்கும் அந்த நாள் ஞாபகம் வந்துருச்சா என்று கிறக்கமாய் கேட்டவன் குரலில் காதல் நிறைந்திருந்தது. உங்களை நம்பி நான் எங்கேயும் வரமாட்டேன். உங்க கையும் காலையும் வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம சீண்டிக்கிட்டே இருப்பீங்க. என் அம்மாவே என்னை போக சொன்னாலும் உங்க கூட நான் வரமாட்டேன் என்று உறுதியாய் மறுத்தாள் சாரா. ஓகே, நீ வர வேண்டாம். இப்ப நீ என்ன படுத்துற பாட்டுக்கெல்லாம் சேர்த்து வச்சு பின்னாடி வட்டியும் முதலமா உன்கிட்ட வசூல் பண்ணிக்குவேன். இன்னும் 4 நாள் தான் இருக்கு. உன் வீட்டுல எவ்வளவு நிம்மதியா இருக்க முடியுமோ இருந்துட்டு வந்துரு. என்கிட்ட வந்த பிறகு நம்ம 2 பேருக்கும் நடுவுல என் காதல் மட்டும்தான் நிறைஞ்சிருக்கும். அந்த நேரத்துல உன்னோட வீண் வார்த்தையும் வெட்டி கோபமும் கொஞ்சம் கூட எடுபடாது. அன்னைக்கு உன்னை மொத்தமா கவனிச்சுக்கிறேன் என்று விட்டு கொடுத்தான் நித்திலன். யாருக்காகவும் காத்திருக்காமல் திருமண நாள் நெருங்கி வந்தது. நாளை திருமணம் என்ற நிலையில் நித்திலன் குடும்பத்து குலதெய்வ கோவிலில் திருமண ஏற்பாடு நடக்க இரு வீட்டு நெருங்கிய உறவுகளும் சுற்றத்தாரும் அங்கு கூடியிருந்தனர். திடீரென முடிவான திருமணம் என்பதால் வெகு விரைவிலேயே முகூர்த்தத்தை முடிவு செய்ததால் நித்திலன் உறவில் உள்ள பெண்கள் சாராவை காண வேண்டும் என்றிட அவர்களை அழைத்து கொண்டு மகாலட்சுமி சாரா அறைக்கு சென்றார். முதலில் பார்த்ததும் வெளிப்படையாகவே முகம் சுருங்கிய சில பெண்கள் அதன் பின், எந்தெந்த சீமையில இருந்தெல்லாம் உன் மகனுக்கு பொண்ணு தாரன்னு வந்தாங்க, அவங்கள எல்லாத்தையும் தட்டி கழிச்சிட்டு இப்படி போய் தடுக்கி விழுந்துட்டியே என்று சாரா காதுபடவே மகாலட்சுமியிடம் குசலம் விசாரித்தனர். ஏமாற்றமாய் பெருமூச்சு ஒன்று வெளியேற்றியவர், என்ன செய்ய, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். நாங்க எதிர்பார்த்த அளவுக்கு பொண்ணு கலரா லட்சணமா இல்லைனாலும்
குணமாவது நல்லா இருக்கேன்னு மனசு தேத்திக்கிட்டே மகனுக்காக சம்பந்தத்தை பேசி முடிச்சோம் என்று போனால் போகிறது என்ற ரீதியில் பேசினார் மகாலட்சுமி. சாரா மனதோடு முகத்தை இறுக்கிக் கொண்டு எப்போது இவர்கள் இங்கிருந்து செல்வார்கள் என்று காத்திருக்க தொடங்கினாள். ஒரு வழியாக வந்தவர்கள் கிளம்பி செல்ல கோபத்தை அடக்கிக் கொண்டு அமைதியாய் அமர்ந்திருந்தவள் அருகில் வந்த சாராவின் தங்கை, இவங்க பேசுறதெல்லாம் நீ கணக்குல எடுத்துக்காத. மாமா உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறார் அதை மட்டும் நினைச்சுக்கோ. இவங்க பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு அந்த கோபத்தை மாமா கிட்ட காட்டாத என்று பெரிய மனித தன்மையாய் அறிவுரை வழங்கினாள் தாரா. சிறிது நேரத்தில் நித்திலன் அலைபேசியில் தொடர்பு கொள்ள வேண்டுமென்றே தவிர்த்து தனது அறைக்கதவை பூட்டிக் கொண்டு அமைதியாய் யோசிக்க துவங்கினாள் சாரா. இன்று நித்திலன் அம்மா வந்து பேசியதை வைத்து பார்க்கும்போது இது அவர்கள் விருப்பமில்லாமல் முழுக்க முழுக்க நித்திலன் விருப்பத்திற்காக மட்டுமே நடக்கும் திருமணம் என்று தெளிவாய் தெரிந்தது. பொதுவாய் மாமியார் பார்த்து வைத்து முடிக்கும் திருமணத்திலேயே மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வராமல் காலப்போக்கில் சண்டை சச்சரவு எழுகிறது. இங்கு மாமியாருக்கு ஆரம்பத்திலே பிடிக்கவில்லை எனும்போது அங்கு சென்று எப்படி தன்னால் நிம்மதியாய் வாழ முடியும்? நித்திலன் மட்டும் குடும்பம் இல்லையே என்று நினைத்தவள், இந்த திருமணம் நமக்கு அவசியம்தானா என்று யோசிக்க தொடங்கினாள். இரவு வெகு நேரம் கடந்தும் உறக்கம் வராமல் இதே சிந்தனையில் மூழ்கி கிடந்தாள் சாரா. நாளை விடியற்காலை திருமணம் என்பதால் வந்த உறவினர்கள் எல்லாம் கோவில் மண்டபத்திலேயே தங்கிட, மணமக்களுக்கு என்று ஒதுக்கப்பட்ட தனி அறையில் நெருங்கிய உறவுகள் உடைமைகளுடன் உறங்கிட, சாரா அறையை யாரோ மெதுவாய் தட்டும் ஓசை கேட்டு கண் விழித்திருந்த சாரா சென்று கதவை திறந்து வெளியே எட்டி பார்த்தாள். யாரும் இல்லை. அப்புறம் யார் கதவு தட்டினது என்று எண்ணிக்கொண்டு மீண்டும் அவள் அறைக்குள் திரும்பிட முயலும் பொழுது அவள் வாயை பொத்தி மறைவு பகுதிக்கு இழுத்து சென்றான். தன்னை சுற்றி பிடித்திருந்த கையை விளக்க முயன்று முடியாமல் கோபம் கொண்டவளாய் தன் வாய் மூடியிருந்த கையை கடித்தாள் சாரா. வழியில் துடித்து போனவன், ராட்சசி, தூரத்துல இருக்கும்போது உன் நினைவுகளால தொல்ல தார, பக்கத்துல வந்தா ராட்சசி மாதிரி கோபப்பட்டு சாகடிக்கிற என்று வழி குறையாமல் செல்லமாய் சினிங்கினான் நித்திலன். உங்களை யாரை இந்நேரம் இங்க வர சொன்னது? எல்லாரும் தூங்கிட்டு இருக்கிறது தெரியல. நாளைக்கு விடிய காலையில கல்யாணம். உங்களுக்கு என்ன, வெறும் பட்டு வேஷ்டி சட்டை எடுத்து போட்டுக்கிட்டா போதும், கல்யாணம் மாப்பிளைய ரெடி ஆயிடுவீங்க. ஆனா எனக்கு அப்படியா? காலையில எந்திரிச்சு தலைக்கு குளிச்சு அலங்காரம் பண்ணி அந்த வெயிட்டான மாலை நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கொழுப்பம மாதிரி நிக்கணும். இதெல்லாம் நினைக்கும் போது இப்பவே கண்ணு கட்டுது. தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாம கிளம்புங்க, நான் போய் நேரத்துக்கு தூங்கணும் என்று அவன் வழியை கூட பொருட்படுத்தாமல் பேசினாள் சாரா. உன் நிலைமை புரியுது கண்ணம்மா, தயவு செஞ்சு என்னோட நிலைமையையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நாளைக்கு இதே நேரம் என்றவன் சரசம் பேசிபடி நெருங்கிட, வேணாம், பக்கத்துல வராதீங்க, உங்க பேச்சு பார்வை எதுவும் சரியில்லை என்று பயத்துடன் 2 அடி பின் நகர்ந்தவள் சுவற்றை முட்டி கொண்டு நின்றாள். அவளின் இரு பக்கமும் கைகளை வைத்து நகரவிடாமல் தடை போட்டவன் பயத்தில் நடுங்கிய இதழ்களில் இருந்து பார்வையை எடுக்காமல் கிறக்கமாய், நாளைக்கு நைட்டு வரைக்கும் உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கணும், அதுக்கு தேவையான எனர்ஜிய கொஞ்சம் இந்த அழகான உதட்டுல இருந்து எடுத்துக்கவா என்று அவள் முகம் நோக்கி குனிந்தான் நித்திலன். சாரா, சாரா, இந்த நேரத்துல இந்த பொண்ணு எங்க போனா என்று சரஸ்வதி குரல் கேட்க தன்னை நெருங்கியவன் நெஞ்சில் கையை வைத்து விளக்கி தள்ளிவிட்டு வேகமாய் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டாள் சாரா. ஆட போங்கப்பா என்று 2 கைகளுக்குள் அடங்கிய இன்பத்தை இதழ் கொண்டு தீண்ட முடியாத விரக்தியில் அழுத்து கொண்டான் நித்திலன். விடியல் அழகாய் புலர்ந்திட தன் மனம் கவர்ந்தவள் கழுத்தில் மங்களனான் போட்டி இனி தன் வாழ்வின் சரிபாதி என்று ஏற்றான் நித்திலன். கழுத்தில் உரசிய பொன் தாளையும் மாலையின் மறைவில் நித்திலன் செய்த சில்மிஷ தீண்டலும் புதுவித நாணம் கலந்த குறுகுறுப்பை உடல் எங்கும் பரவ செய்தது. குலதெய்வத்தின் முன் விழுந்து வணங்கிவிட்டு பெரியவர்கள் ஆசையுடன் தன்னவள் கரம் பற்றி இனி வாழ்நாள் முழுவதும் இணைந்து வாழப்போகும் புகுந்த வீட்டிற்கு அழைத்து சென்றான் நித்திலன். வீட்டில் ஆழம் சுற்றி வரவேற்க வலது கால் எடுத்து வைத்து இனி தன் வாழ்வின் அங்கமாய் மாறிப்போன சொந்தங்கள் வசிக்கும் கூட்டிற்குள் நுழைந்தாள் சாரா. தன் இருப்பிடம் மாறி வந்த சிறு குழந்தை போல பயத்துடன் நின்றவள் கரம் பற்றி நான் இருக்கிறேன் என்று சொல்லாமல் சொல்வது போல சிறு அழுத்தம் கொடுத்து ஆதரவாய் நெருங்கி நின்றான் நித்திலன். வீட்டின் பூஜை அறையில் சாமி படத்திற்கு முன் விளக்கேற்ற செய்து அதன் பின் நிறைகுடம் கொண்டு வரும் சம்பிரதாயத்திற்காக கிணற்றடிக்கு அழைத்து செல்லப்பட்டவள் கையில் வெற்றிலை ஏந்தி அதை கிணற்றுக்குள் போட செய்தனர். கிணற்றிலிருந்து நீர் இறைத்து குடத்தை நிறைத்து நிறைகுடமாய் வீட்டினுள் வரவேற்கப்பட்டாள் சாரா. இரவு அலங்கரிக்கப்பட்டு புது மலராய் நித்திலன் தனி அறைக்குள் விடப்பட்டாள் சாரா. முழுநிலா வருகையில் நட்சத்திரங்கள் ஒளிர்வது போல
என் காதல் நிலவின் வருகையில் என் மனம் மகிழ்வில் நிறைகின்றது என்ற நித்திலன் பின்னிருந்து சாராவை அணைத்திட திடீரென கிடைத்த அணைப்பில் அச்சம் கொண்டு அவன் பிடியிலிருந்து விலகிட முயன்றாள் சாரா. இன்னும் என்ன தயக்கம் கண்ணம்மா? இனி நான் உன்னவன், நீ என்னவள். உன் தயக்கம் துடைத்து என் மயக்கம் களைத்திட என் மடி சாய்ந்திடு. உன்னுள் என்னை நிறைக்க அனுமதி கொடு. என் காதலில் கரைந்திடு. என் உயிரின் மறு உயிராய் இணைந்திடு என்று சாரா கழுத்து வளைவில் முகம் புதைத்து கவிதை பேசியவன் மெதுவாய் தன் மீசை கொண்டு கண்ணு முரசைபடி, உன்னை பார்த்த முதல் நாள்ல இருந்து என்னை தேடிட்டு இருக்கேன். முடிவின்றி தொடரும் தேடலுக்கு உன் இதழ் முத்தமிட்டு முற்றுப்புள்ளி வைத்துவிடு என்று தன் நெருக்கத்தில் தயங்கி நின்றவள் தயக்கம் துடைத்திட துணிந்தான் நித்திலன். மனதில் இன்னமறியா புதிரான உணர்வு நித்திலனுடன் இணைந்து விடாமல் இடையூறு செய்திட வேகமாய் விலகி நின்றவள், எனக்கு நாளைக்கு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு என்று தடமாறியபடி கூறினாள் சாரா. ஓ சாரி, இதை நான் எப்படி மறந்தேன்னு தெரியலடா. ரியலி சாரி. எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். பட் இன்னைக்கு காலையில இருந்து என் அழகான தேவதையோட மயக்கிற அழக ரொம்ப பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டே இருந்ததால கொஞ்சம் தடமாறி போயிட்டேன். நீ போய் ரெஸ்ட் எடு, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்றவன் அதன் பின் அங்கு நில்லாமல் அறையை விட்டு வெளியே சென்றான். மனதில் இருந்த உறுத்தல் மறைய தன் உணர்வுகளுக்கு மதிப்பு தந்து விலகி சென்ற நித்திலன் அன்பில் நெகிழ்ந்து போனாள் சாரா. கணவன் அளித்த வாக்குறுதிப்படி அடுத்து வந்த தினங்களில் அவளை அவன் தொந்தரவு செய்யாமல் இருக்க தன் படிப்பில் கவனம் முழுவதையும் செலுத்தினாள் சாரா. ஏய் நிவேதா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம சாராவுக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சான் என்றான் சூர்யா. என்னடி சொல்ற? இந்த கொடுமை எப்படி நடந்துச்சு? பரீட்சைக்கு படிக்க லீவ் விட்டா இவன் வேற பாடம் படிக்க போயிட்டா போல. இன்னைக்கு வரட்டும், என்ன ஏதுன்னு விசாரிப்போம் என்று கேலி செய்தாள் நிவேதா. அது சரி, அவளுக்கு கல்யாணம் முடிஞ்ச விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது என்று சந்தேகம் கேட்டாள் சுகன்யா. அவ வீட்டுக்கு பக்கத்துல தான் என் சித்தி வீடு இருக்கு. நேத்து என் சித்தி வீட்டுக்கு போயிருந்தேன். ஸ்டடி ஹாலிடேஸ் விட்டதுல இருந்து அவகிட்ட இருந்து ஒரு ஃபோன் கூட வரலையேன்னு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வரலாம்னு அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பதான் தெரிஞ்சது அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. நல்ல இடமா வந்துச்சா, மாப்பிள்ளை வீட்டுல கல்யாணத்துக்கு ரொம்பவே அவசரப்படுத்தினாங்களாம். அதனால திடீர்னு முடிவு பண்ணி கல்யாணத்தை பேசி முடிச்சிட்டாங்களாம். மேடம் இப்ப அவங்க மாமியார் வீட்டுல இருக்காங்களாம் என்று சாராவின் அன்னை அளித்த விவரத்தை அளித்தாள் சூர்யா. எனக்கு என்னமோ இது தானா நடந்த கல்யாணம் மாதிரி தெரியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த பஸ் ஸ்டாப் ரோமியோ விஷயம் அவ வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்க காதல் கீதல்னு பொண்ணு குடும்பமானத்தை பறக்க விட்டுடுவாளோன்னு பயந்துட்டு அவசர அவசரமா யாருக்கும் சொல்லாம திருட்டுத்தனமா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்றாள் நிவேதா. நீ சொல்ற மாதிரிதான் நடந்திருக்கும்னு எனக்கும் தோணுது. அந்த ரோமியோ அவளைதான் பாக்குறாருன்னு தெரிஞ்சதுல இருந்து என்னவோ உலகத்திலே இவதான் பேரழகி மாதிரி கொஞ்சம் ஓவரா தான் ஆட்டம் காட்டிட்டா. அவனும் ஓவரா வழிஞ்சான். இதுகளுக்கு இது தேவைதான் என்றான் சூர்யா. ஆமா, இந்த கருவாச்சிக்கு வாழ்க்கை கொடுத்த அந்த வள்ளல நீ நேர்ல பாத்தியா? அவன் எப்படி இருந்தான்? அவனும் இவள மாதிரியே கருப்பா பயங்கரமா இருந்தானா, இல்ல பயங்கர கருப்பா இருந்தானா என்று கிண்டலாக வினவினாள் சுகன்யா. நேர்ல பாக்கல. அவளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னு கேட்டதுமே ஷாக் ஆயிட்டேன். வேற எதுவுமே ஞாபகத்துல இல்ல. அதனால அவ அம்மா கிட்ட எதுவுமே கேட்கல என்றாள் சூர்யா. கருவாச்சிய கல்யாணம் பண்ணிக்க ராஜகுமாரனை வரப்போறான். எப்படியும் அவனும் ஒரு கருவாயனா தான் இருப்பான். அவ புருஷன் எப்படி இருந்தா நமக்கு என்ன? என்னவோ அவன் மட்டும்தான் அழகுன்னு அவ பின்னாடியே சுத்திட்டு இருந்தானே ஒருத்தன். அவன் இன்னைக்கு கழுத்துல தாலியோட இவளை பார்க்கும்போது எப்படி ரியாக்ட் பண்ண போறான்னு நினைச்சு பார்க்கும்போதே உள்ளுக்குள்ள குதூகலமா இருக்கு என்று தன்னை அவமதித்தவன் அவதியுறுவதை காண ஆவலாய் காத்திருந்தாள் நிவேதா. என்னடி புது பொண்ணை இன்னும் காணோம்? கல்யாண மயக்கத்துல இருந்து இன்னும் வெளியில வரல போல. இன்னைக்கு எக்ஸாம் இருக்கிறதே மறந்துட்டு கல்யாண கனவுல மதந்துட்டு இருக்கா போல என்று சுகன்யா. ஏய் அங்க பாருங்கடி, நம்ம ரோமியோ ஜம்முன்னு வண்டியில வராரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாடி போயிடுவாரு என்றாள். எல்லோரும் அவன் வாடிய முகம் பார்க்க ஆவலாய் நோக்கிட அவன் பின்னிருந்து இறங்கிய சாராவை கண்டு அதிர்ந்து போனார்கள். மலர்ந்த முகமாய் புன்னகை செய்தபடி தோழிகள் அருகில் வந்தவள், சாரிடி, திடீர்னு முடிவாயிடுச்சு, யாருக்கும் சொல்ல முடியல என்றாள் சாரா. அவள் கொடுத்த அதிர்ச்சியில் இருந்து மீளாதவர்கள் அகன்று விரிந்த கண்களில் வெறுப்பை நிறைத்து கொண்டு புதுமண ஜோடியை வெறித்தனர். அவர்கள் முகத்தில் உண்டான வேறுபாட்டை குறித்து கொண்டவன், ஹாய், நான் நித்திலன், உங்க ஃப்ரெண்டு சாராவோட ஹஸ்பண்ட் என்று தன்னை அறிமுகம் செய்து கொண்டான். அதான் தெரியுதே என்றாள் சுகன்யா. என்ன,
என்று நித்திலன் விடவிட அதற்குள் தன் அதிர்ச்சியிலிருந்து மீண்ட நிவேதா தன் மனதில் உண்டான வெறுப்பை மறைத்து கொண்டு, உங்களை தான் எங்களுக்கு நல்லாவே தெரியுமே, அதைத்தான் அப்படி சொல்றேன் மிஸ்டர் ரோமியோ சார் என்று அழகாய் பல்லை காட்டி சிரித்தாள் நிவேதா. பாம்பு தன் நச்சுப்பல்லை காட்டுவது போல பிரம்மை உண்டானது. யோசனையாய் நித்திலன் பார்த்து நிற்க சாராவிற்கு எந்த வேறுபாடும் தெரியவில்லை போல. இவங்களுக்கு உங்களை ரொம்ப நல்லாவே தெரியும் நித்தி என்று வெகுளியாய் சிரித்தாள் சாரா. முதல் முறையாக தன்னை நித்தி என்று உரிமையாய் அழைத்த தன் காதல் மனைவியை ஆசையாய் பார்த்து நின்றான் நித்திலன். தன் மனைவி புறம் இருந்து எதேச்சையாக திரும்பிய நித்திலன் மற்ற பெண்கள் முகத்தில் இருந்த கோபத்தையும் வெறுப்பையும் கண்டு கலக்கம் உண்டானது. இன்னும் எதுக்கு நீ தேவையில்லாம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? நான் தான் இருக்கேன்ல, நானே உன்னை காலேஜில் ட்ராப் பண்ணிட்டு எக்ஸாம் முடியவும் கூடவே இருந்து கூட்டிட்டு வந்துடுறேன் என்று ஏற்கனவே வீட்டில் சொன்னதையே திரும்ப சொன்னான் நித்திலன். வேண்டாம் நித்தி, இந்த எக்ஸாம் முடிஞ்சதுன்னா காலேஜ் லைஃப் முடிஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் என்ஜாய் பண்ண முடியும். ப்ளீஸ், நான் எப்பவும் போல பஸ்லேயே போயிட்டு வந்துடுறேன் என்று மறுத்தவள், நீங்க கிளம்புங்க என்று வழி அனுப்பி வைத்தாள் சாரா. அரைமனதாய் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டே சென்றான் நித்திலன். அவனுக்கு என்னவோ தவறாய் இருப்பது போல மனம் பாரமாய் அழுத்தியது. இது ஒருவேளை என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம். 2 நாளா கூடவே இருந்ததால விட்டு பிரிய மனசு இல்லாம இப்படி ஃபீல் பண்றேன் போல என்று தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக் கொண்டான். தேர்வு முடிந்தது. கல்லூரி வளாகத்தில் பேருந்திற்காக நின்றிருந்த நேரம், என்னடா யாருக்கும் சொல்லாம திடீர்னு கல்யாணத்தை பண்ணிட்டு திருமதி நித்திலனா வந்து நின்னு ஷாக் கொடுக்குற? உன்னையும் அவரை சேர்த்து வச்சு பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையான்னு அப்படியே சந்தோஷத்துல திக்குமுக்காடி போயிட்டேன் என்று பேச்சு கொடுத்தாள் நிவேதா. அது வந்து அவர் வீட்ல பெண் கேட்டு வந்தாங்களாம். அப்பாவும் நல்ல இடமா இருக்கேன்னு சரின்னு சொல்லிட்டாரு என்று நடந்ததை மறைக்காமல் கூறினாள் சாரா. நீ சொல்றது பார்த்தா உன் அத்தைக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை போல. உன் ஹஸ்பண்ட் சந்தோஷத்துக்காக போனா போகுதுன்னு உன்னை ஏத்துக்கிட்ட மாதிரி இருக்கே என்று அனுதாபப்பட்டாள் நிவேதா. சாரா முகம் குழப்பத்தில் வாடிட, இந்த காலத்துல தன் பையனுக்காக தானே பார்த்து பார்த்து தேடி பிடிச்சு கூட்டிட்டு வர்ற மருமகளையே மாமியார் போட்டு படாத பாடு படுத்துறாங்க. இதுல நீ பிடிக்காத மருமக வேற. இத்தனை நாள் அம்மா அம்மான்னு சுத்தி வந்த மகனோட அன்பு இனி முழுசா அவங்களுக்கு கிடைக்காதுன்ற கோவம் இன்னும் ஒன்னு வெறுக்க வச்சிடும். பிடிக்காத மருமக கைப்பட்டா குத்தம் கால்பட்டா குத்தம்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, அது மாதிரி அப்புறம் நீ என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு அது குறையாதான் தெரியும். உன் மாமியாரு அவங்களோட வெறுப்ப கொஞ்சம் கொஞ்சமா அவங்க பையன், அதாவது உன் ஹஸ்பண்ட் மேல திணிச்சிடுவாங்க. அப்புறம் உன் நித்தி கூட உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிருவாரு. எதுக்கும் நீ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாவே இரு என்று குழம்பிய மனதில் தன் நயவஞ்சக பேச்சில் நஞ்சை கலந்தாள் நிவேதா. இல்ல, நீ நினைக்கிற மாதிரி இல்ல நிவேதா. அவர் என்ன ரொம்ப லவ் பண்றாரு. இந்த 2 நாளா என்னை ரொம்பவே நல்லா பாத்துக்கிட்டாரு என்று நித்திலனுக்கு சாதகமாய் பேசினாள் சாரா. என் பாட்டி அடிக்கடி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பருவத்துல பன்னிக்குட்டி கூட பார்க்க அழகாதான் தெரியுமா, பார்த்ததும் தூக்கிட்டு கொஞ்சம் தோணுமா. அதே பன்னிக்குட்டிக்கு வயசானதுதான் அதோட உண்மையான அழகு தெரியுமா. வயசு கோளாறு, அதனால பாக்குறதெல்லாம் அழகா தெரியும். அதனாலதான் உன் ஹஸ்பண்ட் கண்ணுக்கு நீ கூட அழகா தெரிஞ்சிருக்க. இதே ஒரு குழந்தை பிறந்ததும் இப்ப தெரிஞ்ச அழகு அப்ப காணாம போயிடும். அப்பதான் அவரோட உண்மையான சுயரூபம் உனக்கு தெரிய வரும் என்று மேலும் குழப்பினாள் நிவேதா. தோழியின் வார்த்தையில் உண்டான குழப்பத்துடன் கலங்கி போய் நின்றிருந்தவள் முகபாவனையை கவனித்த நிவேதா மேலும் அவளை குழப்பிடும் விதமாய், அழகா இருக்கிற பொண்ணுங்களே குழந்தை பிறந்ததும் பழைய அழகை இழந்து கிளவி மாதிரி ஆகிடுவாங்க. அழகான பொண்ணுங்களுக்கே அப்படின்னா அப்ப ஓ நிலமே கொஞ்சம் யோசிச்சு பாரு என்று மனதில் இருந்த வக்கிரத்தை குரலில் காட்டாமல் கூறினாள் நிவேதா. சாரா எதையோ தீவிரமா யோசிப்பதைக் கண்டு, என் அக்கா ஒருத்தையும் இப்படிதான் லவ் பண்ணி அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. மாமா ரொம்ப நல்ல குணம்தான். அக்காவையும் ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. குழந்தை பிறந்ததும் அக்காவால அந்த பழைய அழகை மெயின்டைன் பண்ண முடியல. பழைய பாடி ஷேப் இல்லாம பிந்துகோஸ் மாதிரி குண்டாயிட்டா. உடம்புல அங்கங்க எக்ஸ்ட்ரா சதை போட்டு பார்க்கவே அசிங்கமா இருப்பா. அந்த நிலைமையில அவளை பார்க்கும்போது எங்களுக்கே அவகிட்ட பேச கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. மாமாவை பத்தி கேட்கவா வேணும். அழகை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டவரு அழகு போனதும் அக்காவை கண்டுக்கவே இல்லை. 2 பேருக்குல எதுவும் சரியில்லைன்னு புரிஞ்சுக்கிட்ட அவ மாமியாரும் பையன்கிட்ட கண்டதையும் ஏத்தி விட்டு அக்கா மேல மொத்தமா வெறுப்ப உண்டாகிட்டாங்க. மாமாவுக்கு இப்பெல்லாம் அக்காவை கண்டாலே பிடிக்கிறதில்ல. இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோமேன்னு வீட்டுல இடம் கொடுத்து விட்டு வச்சிருக்காரு. ராணி மாதிரி பாத்துக்கிட்ட மாமா இப்ப அவளை சம்பளம் இல்லாத வேலைக்காரி மாதிரி பாத்துக்கிறாருன்னு போன தடவை ஊருக்கு வந்த அக்கா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதா. எனக்கு இப்ப ஒன்ன பார்க்கும்போது அவ ஞாபகம் தான் வருது.
நீ வேற வாய் பேச தெரியாத அப்பாவி பொண்ணு. உன் வாழ்க்கையில என் அக்காவுக்கு நடந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றது தான் என்னோட கவலை என்று வராத கண்ணீரை துடைத்து கொண்டாள் நிவேதா. ஆரம்பத்திலேயே உன் மாமியாருக்கு நீ யாருன்னு காட்டிடு. கொஞ்சம் கூட அடங்கி போயிடாத. வயசுல மூத்தவங்களாச்சுன்னு நீ அவங்க பேச்ச கேட்க ஆரம்பிச்ச, என் அக்கா நிலைமை தான் உனக்கு. உன் மேல எனக்கு ரொம்பவே அக்கறை இருக்கு. அதனாலதான் இதை சொல்றேன் என்று சரியா ஏற்றுவிட்டாள் நிவேதா. அவர்கள் செல்ல வேண்டிய பேருந்து வந்ததும் ஏறி அமர்ந்தவள் அதன் பின் ஏதும் பேசாமல் ஏதோ யோசனையில் இருந்தாள். வழக்கமாய் இறங்கும் இடம் வந்ததும் இறங்கி தன் வீடு நோக்கி நடந்தாள். சி, பாவம் என்று உச்சு கொட்டிட, யார சொல்ற என்றனர் மற்ற இருவரும். உன் அக்காவை தான் சொன்னேன். பாவம், அவங்க இப்ப எப்படி இருக்காங்க என்றாள் மறுபடியும். அப்படி ஒருத்தங்க இருந்தாதானே எப்படி இருக்காங்கன்னு தெரியும். இல்லாத ஒருத்தங்களுக்காக நீ எதுக்கு தேவையில்லாம இறக்கம் காட்டிட்டு இருக்க என்று புதிர் போட்டாள் நிவேதா. மற்ற தோழிகள் ஒன்றும் விளங்காமல் விழிக்க, எல்லாம் ரீலு. சும்மா அந்த கருவாச்சியை பயமுறுத்தணும்னு கதை அளந்து விட்டேன். அவளுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம முன்னாடியே ஜோடிய வந்து இறங்கி பந்தா காட்டுவா. நாம அவளை கருவாச்சின்னு கிண்டல் பண்ணிட்டே இருந்தோம்ல, அதனாலதான் கருப்பா இருந்தாலும் எப்படிப்பட்ட ஆளை பிடிச்சிட்டேன்னு பாருங்கன்னு நம்ம முன்னாடி சீன் போட பார்த்தா. நான் எப்படி அவளுக்கு கிடைச்ச இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லைன்ற மாதிரி ஒரு பொய்யான கதையை சொல்லி அவளையே குழப்பி விட்டுட்டேன். நீ நம்ம கிட்ட வாலாட்ட மாட்டா என்றாள் நிவேதா. வழக்கமாய் வருவது போல் தன் வீட்டில் நுழைந்தவள் முகத்தில் இருந்த வருத்தம் தாயின் மனதை வாட்டியது. என்னம்மா, ஏன் முகம் வாடி இருக்கு? எக்ஸாம் சரியா எழுதலையா என்று கவலையாய் விசாரித்தார் சரஸ்வதி. ஒண்ணுலம்மா, கொஞ்சம் தலைவலி, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிடும். நான் என் ரூம்ல இருக்கேன் என்று மழுப்பினாள் சாரா. இரவு வேலை முடிந்து நித்திலன் தன் மனைவியை காண வந்தான். வந்தவனிடம் சரியாய் முகம் கொடுத்து கூட பேசாமல், எக்ஸாமுக்கு படிக்கணும் என்று அறைக்குள்ளேயே முடங்கிக் கொண்டாள் சாரா. எக்ஸாம் சரியா எழுதலன்னு டென்ஷனா இருக்கா போல. வந்ததுல இருந்து இப்படிதான் அமைதியா இருக்கா என்று மனைவியின் அமைதியை குழப்பமாய் பார்த்து நின்ற மருமகளுக்கு சமாதானம் கூறினார் சரஸ்வதி. ஓ, அப்படியா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் அவளை பாத்துக்கிறேன் என்று சாரா அறைக்குள் சென்றான் நித்திலன். ஸ்டடி டேபிளில் முகம் திருப்பி அமர்ந்திருந்தவள் தன் ஜடையை முன்பக்கம் போட்டுக்கொண்டு கழுத்து சங்கிலியை பற்களால் கடித்துக்கொண்டு புத்தகத்தில் கவனமாய் இருந்தவள் பின் சென்று அணைத்து பிடித்தவன் அவள் அசைவற்று அமர்ந்திருக்க அதையே தனக்கான சம்மதமாய் ஏற்று கழுத்தின் ஓரம் இருந்த மச்சத்தில் இதழ் ஒற்றி பிரித்தவன், கருத்து நிறத்திலும் எடுப்பாய் தெரிகின்றது உன் கழுத்தோர ஒற்றை மச்சம் என்று கிரக்கமாய் உச்சரித்தான். அதுவரை அசைவற்று அமைதியாய் இருந்த சாரா மெதுவாய் அவன் பிடியிலிருந்து விலகி அமர்ந்து கொண்டு, அடுத்த எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட், எனக்கு படிக்கணும் ப்ளீஸ் என்றாள். சாரா முகத்தில் இருந்த குழப்பமும் சோகமும் ஏதோ தவறு என்று உணர்த்த அவளாக சொல்லும் வரை அதை என்னவென்று தெரிய வாய்ப்பில்லை என்று புரிந்தவன் அமைதியாய் விலகி நின்று, சரி, நீ உன் எக்ஸாம்ஸ்க்கு படி. உன் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீ இங்கே இருந்துக்கோ. நான் அம்மா கிட்ட பேசிட்டு அத்தை மாமா கிட்ட சொல்லிடுறேன். நீ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாம எக்ஸாம்ஸை நல்லபடியா எழுதி முடி. இப்ப நான் வீட்டுக்கு கிளம்புறேன் என்றவன் ஒரு நொடி தயங்க நின்று அவள் வெளியே கூர்ந்து நோக்கி, எந்த பிரச்சனையும் பேசாம தீராது சாரு. உனக்குள்ள நீ எதையோ யோசிச்சு ரொம்ப குழம்பி போயிருக்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீ எதை பத்தி கவலைப்பட்டுட்டு இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் உன்னை காதலிக்கிறேன், அளவுக்கு அதிகமா காதலிக்கிறேன். ஒன்ன விட்டுட்டு வாழ்றதை விட சாகிறதே மேலுன்ற அளவுக்கு உண்மையா உயிருக்குயிரா பைத்தியக்காரத்தனமா காதலிக்கிறேன். என்னை நெருங்க விடாம ஏதோ ஒண்ணு உன்னை தடுக்குதுன்னு எனக்கு புரியுது. காதல் ஒண்ணுதான் நமக்குள்ள இருக்கிற சோகத்துக்கான மருந்து, குழப்பத்துக்கான விளக்கம். என் காதல் எப்போ உண்மைன்னு உனக்கு புரியுதோ அப்போ உன் முகத்துல இருக்கிற இந்த குழப்பம் தானா விலகிடும். அந்த நாளுக்காக தான் நான் ஆவலா காத்திருக்கேன் என்று கூறியவன் தாமதிக்காமல் அறையை விட்டு வெளியேறினான். மாப்பிள்ள சாப்பிடாம கூட கிளம்பிட்டாரு. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனையா? அவர் முகமே சரியில்லை. எதையாவது தேவையில்லாம பேசி அவரை கஷ்டப்படுத்திட்டியா? ஒருத்தங்க நம்ம பக்கத்துல இருக்கும்போது அவங்க அருமை புரியாது. அவங்க நம்மளை விட்டு விலகி போகும்போது தான் நம்ம வாழ்க்கையில அவங்க எவ்வளவு முக்கியம்னு புரியும். மாப்பிள்ள உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்காரு, புரிஞ்சு நடந்துக்கோ என்று மருமகன் வீட்டை விட்டு கிளம்பி சென்றதும் மகளை தேடி வந்து அறிவுரை வழங்கிவிட்டு சென்றார் சரஸ்வதி. இரவில் வெகுநேரம் கண் விழித்து உறங்காமல் நித்தில நினைவில் கண்ணீர் வடித்தாள் சாரா. அவள் அருகில் படுத்திருந்த தாரா எழுந்து அமர்ந்து, இப்ப எதுக்கு அழுகுற? அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசி அவரை கஷ்டப்படுத்தி அனுப்பி வச்சிட்டியே. இப்ப கண்ணீர் விட்டு என்ன ஆக போகுது? இன்னும் கொஞ்சம் பேசி அனுப்பியிருக்கலாம்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், மாமா உன்னை ரொம்பவே காதலிக்கிறாரு,
அவருக்காகவாவது உன் கோபத்தை கட்டுப்படுத்திக்கோன்னு. இன்னைக்கு சாயந்தரம் வீட்டுக்குள்ள வரும்போது அவர் எவ்வளவு சந்தோஷமா இருந்தார் தெரியுமா? ஒரு நாள் தான் பார்க்கல. ஆனா 1 வருஷம் பிரிஞ்சிருந்த மாதிரி உன்னை தேடி ஆசையா ரூமுக்குள்ள ஓடி வந்தாரு. அவ்வளவு சந்தோஷமா வந்த மனுஷன் இங்கிருந்து கிளம்பும் போது வாழ்க்கையவே வெறுத்துட்ட மாதிரி சோகமா போனாரு. அவர் அப்படி பார்க்க எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? உனக்கு என்னதான் பிரச்சனை? மாமா உனக்கு பிடிக்கலையா என்றாள் தாரா. அவரு காதலிச்சா மட்டும் போதுமா? எனக்கும் அவர் மேல காதல் வர வேண்டாமா? இதெல்லாம் வேணும்னு நானா கேட்டேன் என்று சாரா எதையோ பேச துவங்க. சரிதான், நீ எதையும் கேட்கலதான். கட்டுன்னா உன்னதான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நின்னு உன்னை தேடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரே, அவருக்கு இது தேவைதான். மாமாவோட அழகுக்கு எப்படிப்பட்ட பொண்ணுங்களும் அவரை கட்டிக்க ரெடியா இருக்காங்க. நீ என்னடானா கையில கிடைச்சவர் கூட சந்தோஷமா வாழ்றதை விட்டுட்டு அவரை காயப்படுத்திட்டு இருக்க என்று கடிந்து கொண்டாள். ஏற்கனவே சோகத்தில் அமர்ந்திருந்தவளுக்கு தாராவின் வார்த்தை கோபத்தை கொடுத்தது. அவர் அழகா இருக்கிறதான் என்னோட பிரச்சனையே. நான் கேட்டேனா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு? அவர் அம்மா சொல்றது சரிதான். நான் அவருக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ. நிவேதா சொன்ன மாதிரி இப்ப ஏதோ ஒரு ஆசையில வேகத்துல பெத்தவங்க பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. நாளைக்கு இந்த ஆசை குறையும் போது அவர் அம்மா பேச்சு கேட்டு என்ன வேலைக்காரி மாதிரி நடத்த ஆரம்பிச்சிடுவாரு. அவர் அழகுக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு எதுக்குன்னு இப்படி கஷ்டப்படுத்தணும் என்று கோபமாய் தான் கற்பனையில் உருவாக்கிய கதையை கூறினாள் சாரா. யார் யாரோ பேசுனத வச்சா நீ இப்படி பேசிட்டு இருக்க? அடுத்தவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களா உன் வாழ்க்கையில வந்து வாழ போறாங்க. ஓ மனசு என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் காது கொடுத்து கேட்டுப்பாரு. நித்தி மாமா அப்படிப்பட்டவரான்னு உன் மனச கேட்டுப்பாரு. அது சொல்றத கேட்டு முடிவெடு. கண்டவங்க பேசுறத கேட்டு உனக்கு கிடைச்சிருக்கிற உண்மையான காதலை இழந்துடாத என்று இறுதியாக அறிவுரை கூறிவிட்டு மறுபுறம் திரும்பி படுத்துக்கொண்டாள் தாரா. தாரா சொன்னது போல் ஒரு நொடி அமைதியாய் கண்மூடி அமர்ந்தவள் மனதில் கல்வனாய் சிரித்தான் நித்திலன். மயக்கும் கண்களில் தனக்கான காதலை கண்டவள் அது என்றும் பொய்த்து போகாத நிலையான அன்பு என்று உணர முடிந்தது. மெதுவாய் தலை சரிந்து படுத்தபடி தன் காதல் கணவன் நினைவில் மூழ்கி போனாள். கண்ட தினத்தில் இருந்து கண்களில் வழிந்த காதலையும் இதழ் உதிர்த்த காதல் வரிகளையும் எண்ணி இவன் தன்னவன் என்ற கர்வம் தானாய் மேலோங்கியது. தன்னை பிடிக்கவில்லை என்று சொல்லும் மாமியார் எப்போதும் மட்டம் தட்டி பேசும் நிவேத வார்த்தைகளுக்கு செவிமடித்த மனம் மெல்ல மெல்ல நித்திலன் காதல் பக்கம் சரிய துவங்கியது. ஏன் நித்தி என்னை என்னைக்கும் யாருக்காவும் விட்டு தர மாட்டாரு, விட்டுட்டு போகவும் மாட்டாரு என்ற எண்ணம் மேலோங்க கவலை அகன்றவளாய் கண்ணாய் இருந்தாள் சாரா. அடுத்து வந்த தினங்களில் அவள் மட்டும் தனியாய் வர கணவனை காணாது ஏங்கிய முகத்தில் இருந்த சோகத்தை கண்ட தோழிகளின் மனம் நிம்மதியில் நிறைந்தது. சாரா யாரிடமும் அதிகம் பேச்சு வைத்துக் கொள்ளாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என்று கல்லூரி தேர்வினை எழுதிவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தாள். தேர்வு முடிந்து தன்னவன் தன்னை தேடி வருவான் என்ற நம்பிக்கையில் அவளாய் வாசல் நோக்கி காத்திருந்தாள் சாரா. எங்க பையனுக்கு அவசரமா வெளியூர்ல வேலை வந்துடுச்சு. வீடு திரும்ப எப்படியும் நைட் ஆயிடும். அதனால நாங்களே எங்க மருமகளை கூட்டிட்டு போகலாம்னு வந்தோம் என்ற நேரம் மாணிக்கம் மற்றும் மகாலட்சுமி தம்பதியினரிடம் மறுபேதும் கூறாமல் அவர்களுடன் கிளம்பி சென்றாள் சாரா. இரவு வெகு நேரம் கடந்தும் நித்திலன் வராமல் இருக்க தன்னவன் வருகைக்கு காத்திருந்தாள். நித்திலனை காணாது சரியாக உண்ணாமல் இருந்தது பசி வயிற்றை வாட்டத் தொடங்கியது. அறையில் தண்ணீர் இல்லாமல் இருக்க கீழிறங்கி வந்தாள் சாரா. நித்திலன் குரல் கேட்க ஆசையாய் வந்தவள் அதையடுத்து மகாலட்சுமியின் குரல் கேட்கவும் அமைதியாக நின்றாள். அன்னைக்கே இந்த கலரு அவளுக்கு பொருத்தமா இருக்காதுன்னு நான் தான் ஒதுக்கி வச்சுட்டு வந்தேன். நீ திரும்பவும் அதே புடவையை தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்திருக்க. இத பார்த்தா உன் பொண்டாட்டி என்ன பத்தி என்ன நினைப்பா என்று கோபமாய் கேட்டுக்கொண்டிருந்தார் மகாலட்சுமி. பேச்சு தன்னை பற்றிதான் என்று அறிந்த சாரா மறைவாய் நின்றபடி கவனிக்க துவங்கினாள். இந்த புடவைய நீங்க வேண்டான்னு வச்சுட்டு வந்த அன்னைக்கே என்னால வாங்கியிருக்க முடியும். அப்படி செஞ்சிருந்தா அத்தனை பேர் முன்னாடியும் உங்களுக்கு அவமானமா இருக்கும்னு தான் அமைதியா வந்துட்டேன். இது நான் அவளுக்கு ஆசையா எடுத்து கொடுத்தேமா. மொத நான் அவளுக்கு எடுத்து கொடுத்த புடவைய நீங்க வேணான்னு சொன்னதுனாலதான் அவனைக்கு ஃபுல்லா சோகமா இருந்தா என்றான் நித்திலன். அந்த கருவாச்சுக்காக என்னையே எதிர்த்து பேசுறியா? அப்படி என்னத்தை கண்டுட்டடா அந்த சீமையில இல்லாத பேரழகிக்கிட்ட? ஒரு வாரத்துல மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி இப்படி மாறிட்ட என்று கோபமாய் வினவினார் அவன் தாய். ஏன் பொண்டாட்டிக்காக நான் பேசுறேன், இதுல என்ன தப்பு? ஆமா, உங்களுக்கு என்னதான் பிரச்சனை என்று தாயின் கோபத்திற்கு காரணம் வினவினான் நித்திலன். என்ன பிரச்சனையா? நீதாண்டா பிரச்சனை. உனக்கு எங்கெங்க இருந்து எப்படி எப்படி பொண்ணெல்லாம் பார்த்தேன். போயும் இந்த கருவச்சிய கட்டிக்கிட்டு அவ காலடியில விழுந்து கிடக்குற என்றார் மகாலட்சுமி. நான் இத உங்ககிட்ட கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? கலர் ஒரு பிரச்சனையா?
சாரா கருப்பா இருக்கிறதா உங்களுக்கு பெரிய கவலையா இருக்கா? சரி, நீங்க சொல்ற மாதிரி நல்ல நிறமா இருக்கிற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவ வெள்ளை முகத்துல தழும்பு விழுந்து ஆயுசுக்கும் அது மாறாதுன்னு தெரிஞ்சா அப்ப என்ன செய்வீங்க? அழகான மருமக அகோரமா மாறிட்டான்னு என்ன டைவர்ஸ் பண்ண வச்சிடுவீங்களா? என்றவன் கோபமாய், ஒருத்தங்களோட நிறத்தை வச்சு எடை போடாதீங்க. அவங்க குணத்தை பாருங்க. நான் என் சாரா கிட்ட அவ நிறத்தை பார்க்கல, மனச மட்டும்தான் பார்த்தேன். அவ என் மனசுக்கு பிடிச்சவளான்னு மட்டும்தான் பார்த்தேன். என் காதலுக்கு முன்னாடி அவ கலரோ அழகோ எதுவுமே பெருசா தெரியல. சொல்லப்போனா அவளோட அந்த கருத்த நிறத்தை தான் நான் இன்னும் அதிகமா காதலிக்கிறேன். எப்படி உங்களை யாருக்கிட்டையும் என்னால விட்டு கொடுக்க முடியாதோ அதே மாதிரி என் பொண்டாட்டியையும் என்னால யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாது. உங்ககிட்டயும் விட்டு கொடுத்து பேச மாட்டேன். உங்களுக்கு உங்க பையனோட சந்தோஷம் முக்கியம்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு மேல என் சாராவை காயப்படுத்தாதீங்க. அவ கஷ்டப்பட்டா நானும் கஷ்டப்படுவேன். அவ முகம் வாடுச்சுன்னா ஏன் மனசு வாடும். அவ சிரிச்சா மட்டும்தான் நானும் சந்தோஷமா இருப்பேன். அத மறந்துடாதீங்க என்று தன் மனைவியை காயப்படுத்தியது தன் அன்னையாக இருந்த போதிலும் அவருக்கு வேண்டிய அறிவுரையை வழங்கிவிட்டு தன் அறைக்கு வந்தான் நித்திலன். ஜன்னலோரம் வெளியே வெறித்தபடி நின்றிருந்த சாராவின் தோள்களில் புடவையை விரித்து அவள் மீது படர விட்டவன் மெதுவாய் குனிந்து காது மடலில் முத்தமிட்டான் நித்திலன். மறுநொடி சாராவின் இறுகிய அணைப்பில் திக்குமுக்காடி கொண்டிருந்தான். இப்படி ஒரே நாள் அதிர்ச்சி கொடுக்காத கண்ணம்மா, என்னால தாங்கிக்க முடியல என்று வாய் சொல்லிட கைகளோ அவளை ஆற தழுவி கொண்டது. சாரி நித்தி, உங்களை சரியா புரிஞ்சுக்காம காயப்படுத்திட்டேன் என்று மன்னிப்பு வேண்டும் குரலில் கூறினாள் சாரா. அம்மா கூட பேசிட்டு இருந்த கேட்டியா என்றவன் குரலில் இருப்பது என்ன என்று எதையும் அனுமானிக்க முடியாமல் மெதுவாய் ஆமாம் என்று தலையை ஆட்டினாள். அவளை விலக்கி கட்டிலில் அமர வைத்து அவள் அருகிலேயே அமர்ந்து கொண்டு, அம்மா உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டதுதான் நீ என்னை விட்டு விலகி இருந்ததுக்கு காரணமா சாரு என்று வினவினான் நித்திலன். சாரா தயங்கி அமைதியாகிவிட அவள் கண்ணம் பற்றி, எந்த பிரச்சனையும் பேசாம தீராது கண்ணம்மா. உன் மனசுல என்ன இருக்கு? எதுவா இருந்தாலும் தயங்காம என்கிட்ட சொல்லு. என் மேல தப்பு இருந்தாலும் தயங்காம சொல்லு, திருத்திக்கிறேன் என்றான் நித்திலன். உங்க மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் உங்களை சரியா புரிஞ்சுக்காம விட்டுட்டேன் என்று நித்திலன் பஸ் ஸ்டாப்பில் யாரை பார்க்க வந்தான் என்று தெரியாமல் குழப்பத்தில் இருந்த நாள். அதன்பின் நடந்த நிகழ்வுகளையும் திருமணத்திற்கு பிறகு சந்தித்த போது தன் மீது அனுதாபப்பட்டு நிவேதா சொன்ன விவரம் எதையும் மறைக்காமல் கூறினாள் சாரா. அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு நீ தான் சொல்லிக்கிற, ஆனா அவங்க யாரும் உன்னை ஃப்ரெண்டை பாக்குற மாதிரி தெரியல. உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்க கண்ணில் எவ்வளோ பொறாமையும் கோபமும் தெரிஞ்சது தெரியுமா? ஒருத்தங்க கிட்ட குறையே இருந்தாலும் அதை பெருசா காட்டிக்காம அவங்கள சந்தோஷமா மாத்துறதுக்கு பேரு தான் உண்மையான நட்பு. ஆனா இவங்க உன்னை மட்டம் தட்டி தட்டி உனக்குள்ள தாழ்வு உணர்ச்சியை விதைச்சிட்டாங்க. தப்பு உன் ஃப்ரெண்ட்ஸ் மேலையும் என் அம்மா மேலையும் மட்டும் இல்ல, நம்ம சமுதாயமே கலரா இருக்கிறவங்க தான் அழகானவங்கன்னு நம்ப ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் காஸ்மெட்டிக் கம்பெனிக்காரன். அவனோட காஸ்மெட்டிக் பொருளை விற்கிறதுக்காக இப்படி ஒரு மாய பிம்பத்தை நம்ம மக்கள் மனசுல விதைச்சிட்டான். என்ன அப்படி முழிக்கிற? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியலையா? இந்த ஃபேர்னஸ் கிரீம் விளம்பரத்தெல்லாம் எடுத்துக்கோ. ஒரு மாநிறமா இருக்கிற பொண்ணு அவளை எல்லாரும் அவளோட கலரை வச்சு கிண்டல் பண்ணி அவாய்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனி ப்ராடக்ட் யூஸ் பண்ணனதும் ஒரே வாரத்துல அவ கலரா மாறிடுவா. யாரெல்லாம் அவளை அவாய்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாம் அவளை தேடி வந்து பேசுற மாதிரி காட்டியிருப்பான். இப்படிதான் நம்மளையே அறியாம நம்ம மனசுல நல்ல கலரா சகப்பா இருக்கிறவங்க மட்டும்தான் அழகானவங்க, அவங்கள மட்டும்தான் இந்த உலகம் திரும்பி பார்க்கும்னு எல்லாரையும் நம்ப வச்சுட்டான். இந்த சினிமாவும் நம்ம மக்கள் மனசுல தப்பான விஷயத்த சரின்னு நம்ப வச்சிடுச்சு. அந்த காலத்துல ஹீரோயின்ஸ் எல்லாரும் கலரா இருந்ததில்ல. பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது அவங்களோட ஒரிஜினல் கலர் என்னன்னு கூட யாருக்கும் தெரியாது. ஏன் மகா நடிகைன்னு எல்லாரும் தூக்கி கொண்டாடுற சாவித்திரி அம்மாவோட நடிப்புக்காக மட்டும்தான் இப்ப வரைக்கும் அவங்க பேரு நிலைச்சு நிக்குது. அவங்களோட கலரையோ அழகையோ யாரும் பெருமையா பேசல. அவங்களோட நடிப்பு திறமையையும் எல்லாருக்கும் உதவி செஞ்ச குணத்தையும் தான் இப்ப வரைக்கும் உயர்த்தி பேசுறாங்க. அப்படியெல்லாம் திறமைக்கு மதிப்பு கொடுத்த நம்ம மக்கள் இப்ப ஹீரோயின் அழகையும் கலரையும் மட்டும் பார்த்து அவங்கள தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. அதனாலதான் நம்ம மொழியே தெரியலனாலும் பரவாயில்லன்னு எங்கிருந்தோ வர்ற பளிங்கு பொம்மை மாதிரி இருக்கிற பொண்ணுங்களை அழகுன்னு ரசிச்சுட்டு இருக்கோம். பேசுற வசனத்துக்கும் உதட்ட அசைவுக்கும் சம்மந்தமே இல்லாம நடிக்கிறவங்கள ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்கோம். ஹீரோயின்ஸ் மட்டும் இல்ல, இப்ப இருக்கிற ஹீரோஸ் கூட நல்ல ஹைட்டா கலரா சிக்ஸ் பேக் வச்சிருந்தாதான் அவனை ஹீரோன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். அப்படி இல்லைன்னா அவன் காமெடியன். அதே கொஞ்சம் கருப்பா குட்டையா குண்டா இருந்தா கேட்கவே வேண்டாம், அவன் ஆட்டோமேட்டிக்கா வில்லன் லிஸ்டுக்கு போயிடுவான்.
இன்னும் சொல்லப் போனா, இப்ப இருக்கிற வில்லன கூட அழகா, ஹேண்ட்ஸமா இருந்தா தான் வில்லன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்படி நமக்கே தெரியாம நம்மள சுத்தி ஒரு மாய வலையில மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு வடிவேலு காமெடி கூட இருக்கே. சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான்னு. காமெடியா இருந்தாலும் உண்மையிலேயே நம்ம மக்களோட மனநிலை அதுதான். சிகப்பா இருக்கிறவன பார்த்ததும் ஆட்டோமேட்டிக்கா ரெஸ்பெக்ட் குடுக்குறாங்க. கருப்பா இருக்கிறவங்கள பார்த்தா கொஞ்சம் அலட்சியமா தான் நடந்துக்குவாங்க. எல்லாரும் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. ஆனா இன்னும் நம்ம நாட்டுல அந்த மாதிரி நிற வேறுபாடு பார்க்குறவங்க இருக்க தான் செய்றாங்க. நல்லா படிச்சுட்டு பதவியில இருக்கிற ஒரு சிலர் கூட இன்னும் இந்த மாதிரி பேதம் பார்க்க தான் செய்றாங்க என்றான் நித்திலன். நீங்க சொல்றது ஒரு விதத்துல நியாயம்தான். நான் கூட சீக்கிரமே கலர் ஆகணும்னு நிறைய ஃபேர்னஸ் கிரீம்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் என்று அசடு வழிந்தபடி பதில் தந்தாள் தாரா. செல்லமாய் அவள் மூக்கை பிடித்து இழுத்து சிரித்தவன், அழகுடி நீ என்றவன் இன்னும் சாரா முகத்தில் குழப்பம் விலகாமல் இருக்க, அம்மாவை நினைச்சு கவலைப்படாத. வெறுக்கிறவங்களையும் நேசிக்க வைக்கிற சக்தி உண்மையான அன்புக்கு இருக்கு. போக போக அவங்களே உன்னை புரிஞ்சுக்குவாங்க. உன் குணத்தை பார்த்து அவங்களுக்கும் உன்னை பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒருத்தங்க கிட்ட நாம காட்டுற அன்பு எந்த விதத்திலையும் வீணா போகாது சாரு. அதுக்கான அங்கீகாரம் கிடைக்க சில காலமாகும். என் அம்மா கிட்ட உன் அன்புக்கான அங்கீகாரம் கிடைக்கிற வரைக்கும் எனக்காக பொறுத்துக்கோ. கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலனா எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. நான் உங்ககிட்ட பேசுறேன். நீயா நேரடியா எதுவும் கோபமா பேசிடாத ப்ளீஸ் என்று கெஞ்சலாய் கேட்டுக்கொண்டான் நித்திலன். குழப்பம் அகன்று குழந்தை போல தலையாட்டியவள் மடியில் தலை வைத்து படுத்து கொண்டவன், உன்னை ஃபர்ஸ்ட் டைம் உன் வீட்டில் வச்சுதான் பார்த்தேன் சாரு. நம்ம ஸ்பின்னிங் மில்லில் பருத்தி அரவு போடுற விஷயமா உன் அப்பாவை பார்க்க வந்தேன். வந்தவங்களுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வா என்று உன் அப்பா சொல்லவும் அன்னைக்கு நீ தான் கையில காஃபியோட வந்த. எனக்கு இப்பவும் நல்ல ஞாபகம் இருக்கு. அது வெள்ளிக்கிழமை. நீ தலைக்கு குளிச்சுட்டு தலையில ஈரத்தொண்டை சுத்தி இருந்த. பேபி பிங்க் கலர் சுடிதார். தேவதை மாதிரி அடி மேல அடி வச்சு மெதுவா அசைஞ்சு வந்த. அப்போ உன் முகத்துல எந்த மேக்கப்பும் இல்ல. பவுடர் கூட நீ போடல. நெத்தியில ஒரு சின்ன பொட்டு. அதுக்கு மேல சின்னதா திருநீர் பூசி இருந்த. காதோரம் ஜிமிக்கி காத்தோட கதை பேசிட்டு இருந்துச்சு. பனியில நனைஞ்ச பூ மாதிரி நீ நடந்து வந்த. அந்த நிமிஷமே நீ இங்க வந்துட்ட என்று தன் நெஞ்சில் கை வைத்து கோரினான் நித்திலன். அப்பவே வா என்று வாய் திறந்து அமர்ந்தவள் அழகில் ஈர்க்கப்பட்டவன், அப்பவே தான் என்று அவளைப் போலவே சொல்லி காட்டினான். கிண்டலா? அது எப்படி பார்த்ததும் பிடிச்சது என்று புரியாமல் வினவினாள் சாரா. இனம், மதம், குலம், மொழி பார்த்து இவங்க நமக்கு ஏத்தவங்களான்னு யோசிச்சு வர்றதுக்கு பேரு காதல் இல்ல கண்ணம்மா. ஒரு பார்வையில இவ தான் எனக்கானவள்னு மனசு சொல்லணும். இவ கூட இருந்தா நமக்கு சந்தோஷம் கிடைக்குமான்னு யோசிக்காம இவள காலம் முழுக்க சந்தோஷமா பாத்துக்கணும்னு ஒரு உணர்வு வரும் பாரு, அதுதான் உண்மையான காதல் என்று தான் உணர்ந்த காதலின் அர்த்தம் விளக்கி கொண்டிருந்தான் நித்திலன். சாரா நித்திலன் வார்த்தையை கவனமாய் கேட்டுக்கொண்டிருக்க மேலும் தொடர்ந்தான் நித்திலன். அந்த சமயத்துல எனக்கு என் வீட்டுல பொண்ணு தேடிட்டு இருந்தாங்க. ஒரு சில வீட்டுக்கு நானும் பொண்ணு பார்க்க போயிருக்கேன். அன்னைக்கு உன்னை பார்த்ததும் நான் எதுக்காக உன் அப்பாவை பார்க்க வந்தேன்ற விஷயத்தையே மறந்துட்டு உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி ஒரு பிரம்மையில இருந்தேன். நான் உன்னை கண் கொட்டாம ரசிச்சுட்டு இருக்கும்போது நீ என்ன கண்டும் காணாத மாதிரி தலை குனிஞ்சுக்கிட்டே நின்னதை கூட மாப்பிளைய நேர பார்க்க வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற கல்யாண பொண்ணு மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டேன். அந்த நிமிஷமே நீ இல்லாம வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உன்னை பார்க்காம ஒரு நாள் கூட இருக்க முடியல. அதனாலதான் உன்னை தேடி பஸ் ஸ்டாப்புக்கு வர ஆரம்பிச்சேன். அன்னைக்கு ஒரு நாள் பஸ் ஸ்டாப்ல பார்க்கும்போது உன் கண்ணெல்லாம் கலங்கி ரொம்ப சோர்ந்து போய் தெரிஞ்ச. அன்னைக்கு உன்னை அந்த நிலைமையில பார்த்ததுக்கு அப்புறம் என் மனசு கேட்கல. அப்பதான் முடிவு பண்ணேன், இனி என்னைக்கும் உன்னை நான் கண் கலங்க விடக்கூடாதுன்னு. இப்படி நான் உன் மேல இருக்கிற காதலால கொஞ்சம் கொஞ்சமா பைத்தியமா மாறிட்டு இருக்க. நீ என்னடானா என்னை பார்க்கும் போதெல்லாம் முறைச்சுக்கிட்டே இருந்த. எங்க மொத்தமா என்ன வெறுத்துடுவியோன்னு பயந்துட்டு தான் உடனே வீட்டுல சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணினேன் என்று தன் காதல் கதையை விளக்கினான் நித்திலன். விழி விரித்து அதிசயமாய் பார்த்து கொண்டிருந்தாள் சாரா. அவள் விரித்த விழியில் தன் காதல் மனம் விளக்கண்டு, அப்படி பார்க்காதே பெண்ணே, உன் கத்தி பார்வை என்னுள் காதல் விதைக்கின்றது. நீ விதைத்த காதலை முத்தங்கள் கொண்டு அறுவடை செய்து கொள் என்று நித்திலன் இதுவரை தான் சேர்த்து வைத்த மொத்த காதலையும் அவள் மீது காட்டிட துவங்கினான். தன் குழப்பம் தீர்ந்திட தயக்கம் மறந்து தன்னவன் மார்பில் தஞ்சம் புகுந்தான் சாரா. காதல் வேட்கை தணிந்து இளைப்பாற தன்னவளை தன் மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டான் மெதுவாய். என் காதல் வேகம் தாழாமல் என் நெஞ்சில் தஞ்சமென நீ சாய்ந்திட வேண்டுமடி. உன் வாசம் நுகர்ந்து கொண்டே நான் கண்ணயர்ந்திட வேண்டுமடி என்று காதல் மொழிகள் கூறினான் நித்திலன். சில மாதங்கள் கடந்து, சாரு, இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் பத்திரமா எடுத்து வச்சிட்டியா? எதையும் மறந்துடக்கூடாது
என்று கட்டளையிட்டு கொண்டிருந்தார் மகாலட்சுமி. எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் அத்தை. நீங்க பதட்டப்படாம கார்ல ஏறுங்க என்று தன் மாமியாரிடம் கூறியவள் தன் கணவன் புறம் திரும்பி, என்னங்க இது எல்லாத்தையும் மறக்காம வண்டியில ஏத்திடுங்க என்று தன் கணவனுக்கு கட்டளையிட்டு கொண்டிருந்தாள் சாரு. நித்திலன் குடும்பம் முழுவதும் அவன் குலதெய்வ கோவிலில் கூடியிருந்தனர். நித்திலன் சாரா அவர்களது காதல் அடையாளமான இஷாலியின் மொட்டையடித்து காது குத்தும் விழா. தன் குழந்தை அழுவதைக் கண்டு கண்கலங்கி நின்ற சாருவை ஆதரவாய் பற்றி, நீ அழுதா இஷாவும் பயத்தில் அதிகமா அழுவா என்று தேறுதல் கூறினான் நித்திலன். மொட்டை அடித்து அதில் சந்தனம் தடவிக்கொண்டு மலர் போன்ற மென்மையான காது மடலில் வைரத்தோடு மின்னிட அதற்கு போட்டியாய் முகத்தில் பொக்கைவாய் புன்னகையுடன் சுற்றித் திரிந்தாள் இஷாலி. நல்ல வேளை மகாலட்சுமி, உன் மருமக உன் பேத்தி அவள மாதிரி இல்லாம உன் மகன மாதிரி செவப்பா பெத்து கொடுத்துட்டா. அது வரைக்கும் நல்லது என்று அருகில் வந்து நின்றாள் ஒரு பெண்மணி. என் மருமக நிறத்துல வேணா குறைவா இருக்கலாம், நீ குணத்துல எந்த குறையும் சொல்ல முடியாது. சொக்க தங்கம். ஒருத்தங்களோட குணத்தை வச்சுதான் எடை போடணும், அவங்க நிறத்தை வச்சு இல்ல. இத நான் உங்களுக்கு சொல்லி புரிய வேண்டியது இல்ல. உங்களுக்கே இதெல்லாம் நல்லாவே தெரியும் என்று மனம் கோணாத வகையில் புன்னகையுடன் பதில் தந்தார் மகாலட்சுமி. நீ சொல்றது சரிதான், பார்த்தாலே தெரியுது நல்ல அடக்க ஒடுக்கமான பிள்ளையா இருக்கா என்று வந்த வழியே திரும்பி சென்றார் அந்த பெண்மணி. மதிப்பிற்குரிய மாமா அவர்களே என்று வந்து நின்றாள் தாரா. சொல்லுங்கள் மரியாதைக்குரிய மச்சினி அவர்களே என்றான் நித்திலன். எனக்கு உங்களால ஒரு காரியம் ஆகணுமே என்று தாரா இழுக்க, சிறப்பா செஞ்சிடலாம், என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க என்றான் நித்திலன். உங்களுக்கு தான் தெரியுமே, இப்ப எங்க வீட்ல எனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க, அதை நீங்க தடுத்து நிறுத்தணும் என்றாள் தாரா. என்ன, நீ என்னால காரியம் ஆகணும்னு சொல்லிட்டு உன் பாசமலர் கையால எனக்கு காரியம் பண்ண வைக்க ஏற்பாடு பண்ற என்று பயந்த குரலில் கூறினான் நித்திலன். நல்ல நாள் அதுவுமா இப்படியா பேசுவாங்க என்று முகம் சுளித்தவள், நீங்க உங்க பொண்டாட்டி கூட சேர்வதற்கு நான் எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்கேன். நான் மட்டும் சரியான நேரத்துல சார மனசுல இருக்கிற குழப்பம் என்னன்னு சொல்லாம இருந்தா நீங்க இன்னும் அவ பின்னாடி கெஞ்சுக்கிட்டே அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க என்றாள் தாரா. ஓ, நீ அப்படி வாரியா? செஞ்சதை சொல்லி காட்டி காரியம் சாதிக்க நினைக்கிற. ரைட்டு, நான் யாருக்கும் கடனாளியா இருக்க விருப்பம் இல்லப்பா. உனக்கு என்ன செய்யணும்னு சொல்லு, என் நன்றி கடனை இதோட முடிச்சுக்கிறேன் என்று உதவி புரிய சம்மதித்தான் நித்திலன். பெருசா ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். அப்புறம் நீங்களா பார்த்து முடிவு பண்ண மாப்பிள்ள மாதிரி என் அப்பா கிட்ட பேசி எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும் என்றாள் தாரா. இது உனக்கு பெரிய விஷயம் இல்லையா? அது சரி, சும்மா முறைக்குதான் மாமா மாமான்னு கூப்பிடுறேன்னு நினைச்சா உண்மையிலேயே என்ன மாமாவளை பார்க்க சொல்ற என்று சிரித்தான் நித்திலன். தாரா கோபமாய் முறைப்பதைக் கண்டு, சரி சரி முறைக்காத, அக்காளும் தங்கச்சியும் இந்த விஷயத்துல மட்டும் ஒரே மாதிரி இருக்கீங்க. ஆனா உனா முட்டைக்கணை உருட்டி பச்சை பிள்ளைய மிரட்டிட்ட. என் மரியாதைக்குரிய மச்சினிக்காக இந்த வேலையை செய்யறேன், அதுக்காக உனக்கு பயந்துட்டு நினைக்காத என்று பணிந்து போனான் நித்திலன். தாராவுக்கு மாப்பிள்ள பாக்குற விஷயம் எப்படி போயிட்டு இருக்கு மாமா என்று மெதுவாய் தன் மாமனாரிடம் பேச்சை தொடங்கினான் நித்திலன். பார்த்துட்டே இருக்கோம் மாப்பிள்ள, எதுவும் செட் ஆகல. ஜாதகம் சரியா இருந்தா மாப்பிள்ளை பத்தி விசாரிக்கும் போது சரியா இருக்க மாட்டேங்குது, நல்ல பையனா இருந்தா ஜாதகம் செட் ஆக மாட்டேங்குது என்று கவலையுடன் பேசினார் ராமர். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் இருக்கிறான் மாமா, நல்ல குடும்பம், கை நிறைய சம்பாதிக்கிறான், நம்ம தாராவுக்கு சரியா இருப்பான்னு எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று நித்திலன் துவங்கவும், உங்களுக்கு தெரிஞ்ச பையன்னு சொல்றீங்க, இதுக்கு மேல யோசிக்க என்ன இருக்கு மாப்ள என்று சந்தோஷமாய் சம்மதம் தெரிவித்தார் ராமர். நித்திலன் தன் தந்தையிடம் பேசி காரியம் சாதித்து விட்டான் என்று அறிந்ததும் அவனை தேடி வந்த தாரா, ரொம்ப தேங்க்ஸ் மாமா, எனக்கு தெரியும் உங்களாலதான் இந்த வேலையை சரியா செய்ய முடியும்னு, அதனால்தான் உங்ககிட்ட வந்தேன் என்று தான் நினைத்தது நிறைவேறிய சந்தோஷத்தில் மகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தாள் தாரா. அடுத்து வந்த முகூர்த்தத்தில் தாராவிற்கும் அவள் மனம் கவர்ந்த ருத்ரனுக்கும் திருமணம் சிறப்பாய் நடந்தேறியது. உயிர்கொண்ட உண்மை காதலில் நிறம் ஏதடி? இனம், மதம், மொழி கண்டு காதல் கொண்டால் அது உண்மை காதல் இல்லையடி. இனி எல்லாம் சுபமே சுகமே. என்ன நேர்களே, கதை கேட்டீங்களா? கதை எப்படி இருந்துச்சு? கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த நாவல் பத்தின உங்களோட கருத்துக்களை மறக்காம எங்களுக்கு தெரிவிங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா மாறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போட்ட அடுத்தடுத்த கதைகள் உங்களை வந்து சேரும். மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஆர்ஜே சுபிதா கண்ணன்.
நன்றி, வணக்கம்.